நம்ம வீட்டுக்கு எல்லாம் ஆக்சுவலி நான் வந்த ரீசன் ரொம்ப நாள் எனக்கு கூட்டு பண்ணுறீங்க தொடர்பு அது தாய் வீடு பக்கம் அது விட்டுறக்கூடாது உடஞ்சிடக்கூடாது கல்வி நமக்கு ஸ்பேஸ் அதனால் நீங்கள் வரணும்னு தோணுச்சு நேற்றே வரணும்னு தோணுச்சு ஒரு வர முடியாத சூழ்நிலை அது வரணும்னு தோணுச்சு ஜஸ்ட் உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் நம்ம ஜஸ்ட் ஒரு இன்ட்ராக்ஷன் மட்டும் வைக்க போகிறோம் நான் உங்கள் கிளாஸில் எழுதி வரல அதனால் சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் பேரை சொல்லிட்டு அப்படியே அதிகமாக நீ சொல்றாரு என் பேர் பூஜா. நான் எத்திராஜ் காலேஜ்ல பிஎஸ்சி விஸ்காம் பண்ணிருக்கேன். எப்படி சினிமா வந்தீங்க? எப்படி இதை தேர்ந்தெடுத்தீங்க? ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டை சஜஸ்ட் பண்ணாங்க பிளேஸ். ஓகே. ஆக்டிங்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சினிமானா எனக்கு ஒரு மாதிரி ஒரு லவ் மாதிரி. சினிமாவில் ஏதாச்சும் பண்ணணும் வீட்டில் பேரண்ட்ஸ் சொல்லிட்டு தான் அது ஓகே. என் பேர் அர்ஜுன், சொந்த ஊர் திருச்சி. பிஸ்னஸ் வந்து மொபைல் செல்ஃபோன்ஸ் துபாயிலேருந்து பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன். இது துபாயிலேருந்து இங்கே கொண்டு வந்து இங்கே ஹோல்சேல் பண்ணிட்டுருக்கேன். லீகல்லாம் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறாங்க பண்ணிட்டுருக்கேன். இல்லை அது பிரச்சனை 19 வயசுல எனக்கு சினிமா மேலே ஒரு அபிப்பிராயம். ஃபேமிலி இஷ்யூஸு, அப்பா இறந்ததுனால எதுவும் பண்ண முடியாமல் இப்போ சரி பிஸ்னஸ்லாம் பண்ணி கொஞ்சம் கையில் காசுலாம் வந்து ஃபேமிலியெல்லாம் செட்டில் பண்ணதுனால என் ஃப்ரெண்டு ஏடியா இருக்கு அப்படி பத்மநாபன் சொல்லிட்டு அவர் தான் வந்து ஆக்டிங் கிளாஸ் போகணுன்னு மொட்டையாக கேட்டேன். போனால் கூத்துப்பட்டது போ அப்படின்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்களா? கற்றுக்கிட்டேன்னா நீங்கள் யாராவது பார்த்து சொன்னால் தான் தெரியும். ஏற்றுக்கிட்டு லாஸ்ட் பேஜ் நாளையோட ஒரு நாள் விடாமல் வந்து லீவ் போடாமல் வந்தீங்களா? இல்லை மொத்தம் 2 நாள் லீவ் போட்டேன். கிளாஸ் எல்லா கிளாஸ் பண்ண ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதில் லீவ் போட்டேன். இன்னும் வந்து ஈஸியாக ப்ராப்பர்ட்டி வாங்கிடுச்சு. என் பேர் சதீஷ், நான் வடலூரில் இருக்கேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க கூத்துப்பட்டு தான் அவங்க பிளேஸ், அதனால தான் கூத்துப்பட்டு சூஸ் பண்ணுறேன். சின்ன வயசுலேருந்தே செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் கற்றுக்கிட்டீங்களா? கற்றுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு யாரெல்லாம் டீச்சர்ஸ் சொல்லுங்கள்? மீனாட்சி சொல்லி கொடுத்தாங்க, ரமேஷ் சந்திரன், மாஸ்டர் இருக்காங்க, மனிதன் நல்ல இருக்காங்க, பால் பிரசாத். என் பேர் ரியாஸ் அகமது. நான் வந்து ராமநாதபுரத்தில் வந்து வரேன். கூத்துப்பட்டில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 2011 ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வர முடியாத சூழ்நிலை, அப்போதைக்கு குடும்ப சூழ்நிலை மற்ற சூழ்நிலை இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் சரி கட்டிக்கிட்டு இப்போ இதுக்காக வந்தது. நான் வந்து ஹோட்டல் வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய பிஸ்னஸ் மேரேஜ் ஆயிடுச்சு, 2 குழந்தை இருக்குது. வீட்டுக்குலாம் தெரியாது. வந்ததுக்கு தெரியாது. என் தம்பி அப்புறம் சகல ஊழல் ஹெல்ப் மூலமாக இங்கே வந்தது. வந்து ஜாயின் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு 8 மாதம் முன்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க. நான் எப்போ ஈவினிங் பேஜ் வரும்னு சொல்லிட்டு ஏன்னா ரொம்ப ஒரு ஆசை நடிப்பு மேலே சினிமா மேலே ரொம்ப தீராத காலம். அதுபோக ஊர்லேயும் சில நிறைய பிரச்சனைகள், அதனால அவங்க முன்னாடி போய் ஒரு கெஸ்ட்டாக போய் நிற்கணும். அதுக்கான வழிகள் ஏன்னா நிறைய அப்படி சொல்லலை, நிறைய சம்பாதிச்சான். அவங்க வந்து பத்தலை நம்மளை வந்து நிறைய நம்மளை போட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பிஸ்னஸ் சம்மந்தமா மற்றது சம்மந்தமா எல்லா சம்மந்தமா ஊரா இல்லை ஊரில். அதனால வந்து எப்படின்னா அந்த பணம் சம்பாதிச்சாச்சு, ஆனால் இன்னும் நம்மளை வந்து ஒரு ஒரு தொழில் ரீதியாகவோ ஒரு இது ரீதியாகவோ நம்ம அமுக்க பார்க்குறாங்க. சரி நம்ம அதுக்கு என்ன செய்யணும், நமக்கு என்ன வரும் அப்படின்னு யோசிக்க போகும்போது திரும்ப மைண்டுக்கு வந்து கூத்துப்பட்டு
திரும்ப அண்ணன் வந்து பார்த்தேன் கொண்டேன். இங்கே வந்து நிறையா என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். சில நகைச்சுவை உணர்வு நிறைய விஷயம் இருக்குன்ட்டு அதை வந்து இங்கே வந்து அதை எப்படி கொண்டு வரலாம் நடிப்பு மூலமாக சொல்லிட்டு நிறைய இம்ப்ரூவ் பண்ண நிறைய அண்ணன் அவங்க எல்லாருமே நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ நிறைய ரசிக்கிறமா இருந்துச்சு. என் பேர் மதுசூதரன், வெங்காயத்துலேருந்து வரேன். நான் இப்போ ஃபுல் டைம் ஆர்டிஸ்டாக இருக்கேன். 1.5 years முன்னாடி முழு நேரம் ஆமாம் இப்போ வந்து 1 month தான் ஆகுது. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கோர்ஸ் பண்ணேன். அப்போவே வரணும்னு நினச்சேன், பட் சில சூழ்நிலைகளால் வர முடியல, டைம் எடுத்துச்சு. ஸோ இப்போ தான் ஜாயின் பண்ணி கண்டிப்பாக பண்ணி போயிட்டு இருக்கு. என் பேர் ஆனந்தி, மதுரையிலேருந்து வரேன். மதுரையில் எங்க கோவில் நம்ம ஏரியா தானே? ஜீவன் இங்க 7th day ஸ்கூல் இருக்குல்ல, தென்றல் நகர். நான் வெங்காயத்தில் போகிறேன். பிறந்த இடத்துல மட்டும் அப்புறம் பிஎஸ்சி விஸ்காம் பண்ணேன் மதுரை அமெரிக்கன் காலேஜில். பிஜி லாயில் விஸ்காம் பண்ணேன். முடிச்சுட்டு சினிமா ஆகும் ரேடியோவில் ஆர்ஜிவாக ஒர்க் பண்ணிட்டு விஸ்காம் முடிச்சுட்டு அப்படியா? மதுரையில் ரேடியோ சிட்டியில். அப்புறம் 2-3 ஆடிஷன் அட்டென்ட் பண்ணேன் மதுரையில். சரி நம்ம ட்ரெயின் ஆகிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால வேலையை விட்டு இங்கே வந்தேன். வேலையை விட்டீங்களா? ஒரே முடி இருக்கிறாங்களா? நீங்கள் வேலையை விட்டு என் பேர் கவினா, பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். அவங்க கூட தான் எதராஜ் காலேஜில் டிஸ்கவுண்ட் படிச்சிருக்கேன். சின்ன வயசுலேருந்து இந்த சின்ன குழந்தைங்களுக்குலாம் சின்ன ஆசை வர மாதிரிலாம் ஆக்டிங்னு ஆசை. அதுக்கப்புறம் அப்பா சொன்னாரு சரி ஆக்டிங் பண்ணோம்னா காலேஜ் டைம்லலாம் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி டைரக்ஷன் அந்த மாதிரியே கற்றுக்கோ அப்படின்ட்டு. ஆனால் முன்னாடியே 2-3 பேர் சொல்லி கேட்டேன், கூட்டுப்பட்டு தெருக்கூட்டு அந்த மாதிரிலாம். அது அவ்வளோ பெருசாக அப்போ தெரியாது. இங்கே சென்னை வந்ததுக்கப்புறம் ஹவுஸ் ஓனர் சொன்னார், இங்கே நான் படித்தேன், போய் பாருங்க நல்லா இருக்கும். அதனால என்னோட பேர் வந்து ரியானா என் பேர் கும்பராஜ். நான் வந்து கட்டையில் தான் அவங்க போயிட்டேன். ஒரு படம் பண்ணதுக்காக வெளியே வந்தேன். அண்ணன் வந்து கவிதா இல்லை படகு வந்து அந்த பேசிட்டு சொன்னேன் சார், சூப்பராக எல்லாம் சீக்கிரம் முடிச்சு சொல்லுங்க. என் பேர் தனலட்சுமி, நேற்று திருப்பூர் MBA படிச்சிருக்கேன். ஸோ ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்டாக வந்தது சின்ன வயசில் டிவியெல்லாம் பார்ப்போம், நமக்கும் அந்த டிவிக்குள்ளே வரணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அப்போ இல்லை ஓகே வீட்டில் சொல்லுங்கள். என் பேர் நவீன், நான் திருச்சியிலேருந்து வரேன். SRM காலேஜில் ஃபைனல் இயர் படிச்சிருக்கேன், BE சிவில். நான் டான்ஸர், அதனால எனக்கு நான் அங்கே பிரசனா மாஸ்டர்னு சொல்லிட்டேன், பேஸ் டான்ஸ் சொல்லுவேன். பெரிய கிறிஸ்டன்ஸ் டான்ஸ் முடிச்சிருக்கேன் சார். என் பேர் கிஷோர், வேலூரில் வந்து வரேன். 10th முடிச்சிருக்கேன். எனக்கு 10th படிக்கும்போது வந்து ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட்டு. எங்கள் ஊரில் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கார், இந்த மாதிரி ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் போகும் அப்படின்னு இந்த மாதிரி கூத்து பார்க்குறவங்களுக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆனால் என் பேர் கோபி கர்ணா, சேலம் டிஸ்ட்ரிக்ட் சேலம் வச்சுருக்கேன். சினிமா சொல்றது டேரக்டாக PMK சினிமாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு மலையாளத்தில் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. 2வது படம் முடிச்சு அது கோபம்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டோம். 2வது படம் போயிட்டுருக்கு, ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடியுது. அப்போ திடீர்னு 3வது படத்துக்கு நம்ம நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கரெக்டாக நடிப்பு வரல. 3வது நான் நடிக்கிறதுக்கோசரம் 2 வருஷம் நான் பூத்து படத்துக்கு காப்பிட்டு பேசிட்டு இருக்கேன். அவன் கரெக்டாக வர முடியாது. இப்போ மார்னிங் பஸ்ஸில் சேர்த்து கற்றுக்கிட்டேன். 35 நாள் போயிடுச்சு. என் பேர் முத்துக்குமார். நான் வந்து 98ல் சினிமா பண்ணிட்டு ஆரம்பிச்சு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணேன். விருந்து கேட்டனால நல்லா பிடிக்கும். அப்புறம் 2002 நேஷனல் நம்ம NSD பாலகிருஷ்ணன் வந்து தேட்டர் மிஸ்லாம் சொல்லி நம்ம அலையன்ஸில் அவரோட நண்பர்
அவர் மூலமாக எப்படி நான் கூட்டுப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டு 2002 வந்து முச்சான் சார் வந்து நேரடியாக வந்து ஜாயின் பண்ணேன். அப்போ நான் ஜாயின் பண்ணும்போது 2004 நான் கொட்டிவாக்கத்தில் அங்கே ஒரு தடவை போய் என்னால் சேர முடியாத சூழ்நிலை. மறுபடியும் எங்கேயும் வந்து 2004 தான் ப்ராப்பராக ஜாயின் பண்ணேன். வைகாசி ஸ்ட்ரீட்டில் ஆரம்பிச்சது. அந்த இடத்துல பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்க டைமில் அப்போ தான் உங்களை ட்ரெயின் முச்சான் சாப்பிட்டு போனோன்னே இந்த இருக்காருல்ல, இவர் வந்து விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதர். இது ஏன்னா எல்லாருமே பிடிக்கும், எமோஷ்னல். நான் ஒரு பேரை சொன்னாலும் ஒரு எமோஷனல் ஆகும். நான் இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கை, திங்கிற சாப்பாடு, நம்முடைய குடும்பம், குட்டி எல்லாமே நல்லா இருக்கிறது அந்த மனுஷன் போட்டது. ஏன்னா இவர் விதைச்சது. நான் இங்கே வந்துட்டேன், ஒரு ஆக்டராக வந்துட்டேன், இப்போ தம்பிங்க இவங்க வருவாங்க, இவங்க வந்துடுவாங்க. நம்ம தேர்ந்தெடுக்கிற குதிரைக்கு லாயத்தை கட்டி விட்ட மாதிரி ஒழுக்கமாக ஒரே திசையில் எப்படியாவது வரணும்னு நினச்சா வர முடியும். அது அடுத்து நீ உங்களுக்கு சொத்தா சொல்கிறேன். ஏன்னா சினிமாங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு, ஒரு பெரிய அது நான் ரஜினிகாந்தோடைய மிகப்பெரிய வெறியன். அவர் கூட நடிப்பேனாங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. அவர் படத்தில் போஸ்ட் போட்டிருக்கேன் மதுரையில். அதுக்கப்புறம் வந்து நான் மதுரையில் வந்து சென்ட்ரல் தேட்டரில் அவர் படத்துக்கு நம்ம கவுண்டில் அப்படி நின்று அவரை ரசித்து அவள் பேட்டையில் நடிக்கும் போது அவர் பக்கத்தில் இப்படி உட்காந்துருக்கேன். எனக்கு ரொம்ப என்னென்னா நம்ம லைஃப் எப்படி வேணாலும் மாறும். இன்னைக்கு வந்து நாளைக்கு உங்களுக்கு இது நடக்கும். இங்கே வந்து ஒரே ஒரு விஷயம், சினிமாவுக்காக நீங்கள் எடுக்கிற இந்த ஒரு 3.5 மணி நேரம் இங்கே கொடுக்குற அந்த பயிற்சி இருக்குல்ல, இதில் நல்லது கற்றுக்கணும்னா நல்லது கற்றுக்குங்க, கெட்டதுன்னா தெரிஞ்சுங்க. அப்சர்வேஷன், அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் சொல்கிறேன், அனுபவம் தான் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு எனக்கு தெரிஞ்சது. நான் பார்க்கறது லேர்னிங் இருக்கு இல்லையா, இங்கே வந்து ஆக்டிங் வந்து லேர்னிங் பண்ணுறது. ஒரு ஆக்டரை வந்து அவள் எப்படி, இப்போ நான் உங்களெல்லாம் பேச சொன்னாங்கல்ல, உங்கள் பேச்சு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களை நான் கேட்டேன். ஒரு சில பேர் சொல்கிறீங்க, ஒரு சில பேர் ஒரு கரெக்டாக ஒரு ஆள் சொல்கிறீங்க இல்லையா. இப்போ பேச்சு வந்து ஒரு நடிகனுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது, பிரதானமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஆக்டருக்கு பாடி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். கண்ணு ரொம்ப முக்கியம், ஸ்பேஸு, இந்த ஸ்பேஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு இங்கே தேட்டருக்கும் சினிமாவுக்கும் நிறைய வித்தியாசம். தேட்டருக்கும் சினிமாவுக்கும் நிறைய வித்தியாசம். அந்த போனவனே இருக்கு உலகத்தில். நான் போய் ஓவரா பண்ண ஆரம்பிச்சோன்னா தேட்டர்லேருந்து வந்திருக்கோம் பிக்கஸ்ட்டு, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு மாறி இருக்கு, எல்லாமே சோசியல் மீடியா நிறையா வந்ததுனால உங்கள் ஆக்டிங்குள்ள அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்துடும். உங்கள் கேள்விகள் எதாவது இருந்தால் கேளுங்க. என் அனுபவத்தை எனக்கு தெரிஞ்சு நான் பிரில்லியண்ட்டாக சொல்லணும்னு தெரியாது. நீ கேட்குற கேள்விக்கு எனக்கு என்ன தெரிஞ்சதோ அதை நான் சொல்கிறேன். அது ஏதாவது வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு கேள்வி எதுவாக இருந்தாலும் கேளுங்க. ஆக்டிங்கை பற்றி ஏதாவது ஒரு பயணத்தை பற்றி ஏதாவது கேள்வி அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஆகலாம். இங்கே ஆகலாம் வேணும். இங்கே இருக்கும். இங்கே வரும்போது அப்படி அதெல்லாம் இங்கே எதுவுமே வேண்டாம். கேள்வி எங்கேருந்து யாரா, அதாவது கேள்வி கேட்கணும்னு தோணுச்சுன்னா கேளுங்க. கேட்கலன்னா அப்சர்வ் பண்ண கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். கவனிப்பு தான் நான் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு மெச்சூர்னஸ். உங்கள் அறிவை வளர்த்துக்கிறது கவனிப்பு ரொம்ப முக்கியம். ஓகே, கேள்விகள் எதுவும் இருந்தாலும் கேள்வி. நான் கேட்குற முதல் கேள்வி, தியேட்டருக்கு வந்து நீங்கள் சினிமா போனீங்கல்ல, இப்போ தியேட்டரையும் சினிமாவையும் ஒரு இடத்துல இப்போ மீட் பண்ணியிருக்கீங்க, இந்த ஆக்டிங் சமாச்சாரம். அது எப்படி நீங்கள் அதை வந்து மாற்றிக்கிட்டு உங்களை மாற்றிக்கிட்டு பண்ணி ஒர்க் பண்ணுங்க? ஏன்னா கண்டிப்பாக அது இப்போ ஃபுல்லாக போயிருக்கும், இல்லை டவுனில் போயிருக்கும், பயங்கரமாக ஒரு மாதிரி ஓப்பன் அப் ஆகிருக்கும். நீங்கள் எப்படி சேனல் பண்ணுவீங்க? ஓப்பன் அப் ஆனது தியேட்டர் இல்லை, அந்த தியேட்டர் சினிமாக்கான நடிப்பேன். தேட்டர் ஆக்டிங் பெருசாக இருக்கும், சினிமா கம்மியாக அதை பற்றி கேட்குறீங்களா? ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டாக இங்கேருந்து நம்ம போய் அந்த சினிமாவில் நடிக்கக்கூடிய நடிக்கக்கூடிய பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி எப்படி நீங்கள் சேனல் பண்ணிக்கிட்டீங்க? அது என்ன ப்ராசஸ் மாதிரி எடுத்துக்கிறீங்க சினிமா? ஆமாம், ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு பண்ணும்போது தப்பாக தான் போச்சு ப்ராசஸ். போனோன்னு அதை சரியாக பண்ணல. இங்கே ஒரு மேடை நாடகம் பண்ணும்போது ஒரு ஸ்கிரிப்டை நம்ம படிக்கணும் இல்லையா. நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டான பதில் கிடைச்சதா?
கிடைக்கலனாலும் அது கேள்வி. சொல்லுங்க. ஒரு ஸ்கிரிப்ட் இப்போ படிக்கிறது இல்லையா, இந்த ஸ்கிரிப்டை படிக்கும்போது இங்கே உள்ள ஒரு பிளேல படிக்கும்போது தொடர்ந்து படிக்க வந்து இம்ப்ரூவைசேஷன், ஒரு ஆக்டர்ஸுடைய பாடி லாங்குவேஜ் இம்ப்ரூவைசேஷன் இருக்கு. அது படுகளம் பிளேலேருந்து எடுத்துக்கோங்க. அந்த படுகளம் பிளே தூக்கத்தில் எழுதுறாலும் நமக்கு தம்பி எழுதுறாலும் சொல்லுவாங்க. கொஞ்சம் உள்ள நாடகத்துறையில் என்ன வேணால் டைலாக் வரும் அது நின்று, ஆனால் அது ஒரு டைலாக் அது வேற மாதிரி ஒரு வேர்ட். அது பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இங்கே வந்து ஸ்டேஜ் பிளே நடித்ததுக்கப்புறம் கிளாப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த வரவேற்புல பயமாக இருந்தது. ஆனால் சினிமா பண்ணும்போது அந்த ஸ்பாட்டில் வந்து ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது, அதாவது நீங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆக்டராக இருந்தால் உங்களுக்கு முன்னாடியே ஸ்கிரிப்டை கொடுத்துருவாங்க. சின்ன கேரக்டர் நான் ஆரம்பித்த பயணம் அப்போ சொல்கிறேன். ஸ்பாட்டில் கொடுக்கும்போது திடீர்னு டைலாக் கொடுக்கும்போது அந்த டைலாக் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போமா, திடீர்னு பார்த்தா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கொடுக்குறாங்க, அது கொடுக்குறது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம். ஸ்பாட்டில் போன சேஞ்ச் ஆகும். அப்போ நம்ம எங்கே எடுக்கணும்னா கண்டென்ட்டை தான் நம்ம எடுக்கணும். ஒரு ஆக்டர் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, இங்கே நான் சினிமாவில் நடிக்கும்போது எனக்கு ஒரு டைலாக கண்டென்ட்டை தான் நான் எடுத்துக்கணும். சரி, கண்டென்ட் எடுத்துட்டு அந்த வட்டார மொழி இருக்குல்ல, அது இப்போ தெளிவாக பேசுகிறேன். அப்போ அது கிடைக்கல. அப்போ அது பதட்டம் தான் இருக்கு. உங்களுக்கு பயம், பதட்டம், கேமராவோடைய அந்த பொசிஷன் இருக்குல்ல, நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி போயிடக்கூடாது. அப்போ நான் நடிக்கும்போது ஃபிலிமில் இருந்துச்சு, இப்போ டிஜிட்டல் வந்துருச்சு. அப்போ ஃபிலிமில் இருக்கும்போது 1 டேக் ஆச்சுன்னா 2 டேக் ஒரு பக்கம் 3 டேக்கு அசிங்கமாக பார்ப்பாங்க. அது எவ்வளோ பெரிய அவமானமாக இருக்குன்னா, நம்ம வந்து ஒரு அது இமீடியட்டாக பண்ணிடணும், ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். அப்புறம் அந்த கேமரா முன்னாடி நிற்கும்போது ஒரு பதட்டம் வந்து அது அந்த பதட்டத்தை நீக்கிறதுக்கு நீங்கள் என்னதான் இங்கே நாடகத்துறையில் பண்ணி முடிச்சா கூட கேமராவில் போயிட்டு சினிமா பண்ணிட முடியாது. அங்கே ஒரு தப்பு நடக்கும். அந்த தப்பை திருத்தருக்கு ஷார்ட் ஃபிலிமு உங்கள் டீம் சர்க்கிள், நீங்கள் ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணுங்க. யாரோ ஒரு டீமோட ஏதோ ஒரு கேமரா முன்னாடி நிற்கிற அந்த அனுபவம் இருக்குல்ல, அது மாறும். அது வந்து சினிமாவில் போய் போன உடனே அது ஒரு சில பேர் பிடிச்சிருவாங்க. எனக்கு நடந்த பிரச்சனை என்னன்னா, நான் இமீடியட்டாக போனாலும் பண்ண முடியல. என்னால் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு வந்து நான் அந்த டைலாக் கொடுத்து பண்ணும்போது வர்ணம்னு ஒரு படம் பண்ணேன். அப்போ வந்து நண்பர் விஜய் சேதுபதி நடித்தார், நானும் பண்ணேன். எனக்கு அறிமுகம் முதல் படம். அந்த படம் நடிக்கும்போது வட்டார மொழியில் நடிக்கணும். ஓகே, மதுரை ஸ்லாங்கு, நான் மதுரைங்கிறனால ஈஸியாக எனக்கு வந்துருச்சு. அப்போ போய்ட்டு டைலாக் பேசுறது திடீர்னு ஒரு பதட்டம். என்னடா இது எப்படி பேசுறாரு, இது பிடிச்சிட்டே பேசுங்க. நார்மலாக நான் இப்போ ட்ரிங்க்ஸ் எடுப்பேன், நான் குடிச்சிட்டு நான் படாத சேட்டையெல்லாம் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் வந்து இழுத்து ஆனால் படத்தில் ஆக்ஷன் சொல்லும்போது அது வரல. குடிச்சிருக்கீங்க அப்படியா, ஸ்ப்ரே என்ன அடிச்சா அடிச்சு மேக்கப் அடிச்சு அது குடிக்கும்போது கண்ணு மட்டும் காட்டி போயிடுது. அப்புறம் அதுதான் ஒரு ஆக்டரா பிளே பண்றது இருக்குல்ல. அப்ப நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை நீங்க உணர்ந்து நீங்க எங்கேயுமே எடுக்கணும். நம்ம நடைமுறை வாழ்க்கையிலே முதல்ல ஒரு ஆக்டரை இமிட்டேட் பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு ஆக்டரை இமிட்டேட் பண்ணி நடிக்கவே கூடாது. உங்களுக்குன்னு ஒரு தனித்துவ அடையாளத்தை ஒன்று கிரியேட் பண்ணுங்க. நீங்க நடிகை, நீங்க உங்க ஒரிஜினாலிட்டி இருக்குல்ல, அதை வந்து நீங்க கண்டென்ட் எடுத்துக்கிட்டு உங்களுக்குள்ள அதை அந்த கேரக்டரை கொண்டு வந்து பண்ணுங்க. இது அப்படிதான் எனக்கு உடனே போனோன்னு கிடைக்கல. அங்கே போய் இங்கே தடுமாறி சிலம்பு சுத்துறது இருக்குல்ல, எடுத்தோட சிலம்பு சுத்திட முடியுமா? அது முடியாது. அது விழுந்து கத்துக்கிட்டு ஏதோ நாங்களாம் இந்த நம்ம அது என்ன சொல்றேன், பூபால எப்ப நான் கூத்துப்பட்டில் வைரஸ் வெறித்தனமா நடக்கும். பயங்கரமா ஜம்ப் பண்ணுவாங்க மாஸ்டர். நெருப்பு லைட்டை கொடுத்து விடு, நானும் இல்லை நெருப்பு கொடுத்து விடு, முச்சாமிச்சா நிற்கிறார் சபாஸ் அப்படிங்கிறார். மீஷன் ஐயோ இவரு சபாஸ் சொல்லிட்டாரு பண்ணுங்க. நெருப்பு லாங்கே அப்படி கொதிக்க முடி கழிச்சு ஆர்வப்படல. அது என்னன்னா இங்க வந்து நம்ம பெட்டரா பண்ணணும்னு ஒரு தூண்டுது. அப்பா எனக்கு இங்கே தந்துன்னா நான் ஓகே, நம்ம தப்பு பண்ணாதான் நீ திருந்த முடியுங்கிற ஒன்று இருக்குல்ல. அந்த மாதிரி நீங்க கிடைக்கிற வாய்ப்பு சினிமாவில் பண்ணனால உடனே வந்து எங்கேயாவது ஒரு அனுபவம் தான் முக்கியமா நான் பார்க்குறேன். கேட்ட கேள்வி பதில் வந்துச்சா? எனக்கு ஒரு கேள்வி.
ஃபோன்லேயே கேட்டிருந்தா அது நல்ல நல்ல சார்பேட்டா பரம்பரையில் அந்த ஹோட்டலில் ஒரு சீன் வரும்ல, அது பயங்கரமாக கஷ்டப்பட்டுருந்தேன். அது என்ன ஃபீல் பண்ண நீ? அதுவா அந்த உடனே துணியை வந்து ஓட விடணும். அது ஹோட்டலில் ஒன்று வெட்டிடுவாங்கல்ல, அதுக்கு முன்னாடி அது ஆக்சுவலி வந்து அந்த சீனு கிரியேட் பண்ண முன்னாடி பயமாக வந்து எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம தான் போய் நின்றேன். அப்புறம் பார்த்தா அப்படி வச்சு எடுக்கிறாங்க டேபிளில். நான் ரஜினி தலை என்ன தலை உடனே தான் இப்போ வாயை வெட்ட போகிறாங்க. அதுக்கு வந்து ஒரு ஃபைட் வந்து டமால் பறந்து போய் விட்டுறான். நான் ஐயோ நம்ம வேற மாதிரி போங்க. அப்போ தான் வந்து எனக்கு கையில் வர அடிபட்டுருக்கு. கொஞ்சம் அப்படி இப்போ பக்கத்து அப்போ தான் அது நடிப்பு ஈஸியாக வந்துச்சு. அந்த சீனுக்கு வந்து அப்படி போய் விழுறது ஃபைட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி இந்த ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி சீக்வன்ஸு இந்த வர்ற மாதிரி இது பிகினிங் என்ன நடக்குதுன்னு கேட்டால் இந்த மாதிரி ஜெயிலில் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி பசுவனை நான் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி என்னை வந்து பார்க்குறாங்க. இங்கே ஹோட்டல் போய் சாப்பிட்டு வருவோம், முயற்கறி ரொம்ப நல்லா ஃபேமஸ்ஸு அப்படின்னு சொல்லும்போது அப்படி உள்ளே வரும்போது ஏற்கனவே வந்து அவனை அம்மனுமா ஆக்கி மேட்சை கலைச்சாச்சு. அதெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு தான் பேசணும். எடுக்கணும் அந்த டைலாக் பேசல, உன்னை அம்மனம் ஆக்கிட்டேன், உன்னை இதாக்கிட்டேன், ஆனா மறுபடியும் வந்து அவனை நான் தான் கொடையிறேன். ஒருத்தனை ஒரு மனுஷனை எக்ஸ்ட்ரீம் கோபத்துக்கு இரிட்டேட் பண்றதுக்கு இல்ல, அதுதான் அந்த கேரக்டர் கதாபாத்திரம். அந்த இரிட்டேட் பண்றதுக்கு மீண்டும் மீண்டும் இந்த பாடி லாங்குவேஜ் அது தேவைப்படுது. கடைசி வரைக்கும் பார்த்தா இந்த வேஸ்டி இப்படிதான் வச்சிருந்தேன், இப்படிதான் வச்சிருந்தேன். அதாவது நடக்கும்போது இப்படிதான் நடக்கிறது. அது சும்மா ஒரு சின்ன திமிர் இருக்குல்ல எல்லாத்துக்கும், அந்த திமிர் எனக்கு அதுல அதிகமாகவே இருந்துச்சு. நான் அதே மாதிரி எனக்கு கம்ஃபர்டான ஒரு டைரக்டர் ஆகிடுங்க கரெக்டாக உட்காந்து என்னை சரியா புரிஞ்சுக்கிட்டு நான் இப்படி பண்ணலாமா, நான் இது பண்ணலாமா, இல்லை நான் இது பண்ணுவா, உனக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணிடு அப்படி. அப்புறம் அது இந்த சீனுக்கு முன்னாடி அந்த ஃபைட்டு நடத்துறது கார்ல இருந்து இறங்கி விடுவாங்கல்ல, இது என்ன வரா அப்படின்னு சொல்லி பசங்க கேட்பாப்புல. அப்போ வரும்போது நான் அங்கிருந்து வரும்போது அப்படிதான் வரணும் தலை அவன் நான் வந்தேன். வரும்போது அப்படி சிரிச்சின்னு ஒரு மாதிரி இன்னும் நமக்கு ஒன்று தோணும் இல்லை. அதெல்லாம் அந்த கேரக்டருடைய மிகப்பெரிய சக்சஸ் ஆனதுக்கு காரணம் சரியான இயக்குனர் எனக்கு கிடைச்சாரு, எனக்கு சரியான ஒரு கதாபாத்திரம் அமைஞ்சது. அந்த இடத்துல வேற ஒரு ஆக்டர் இருந்தால் கூட அவனும் அது சரியாக தான் பண்ணியிருப்பான். ஏன்னா கதாபாத்திரம் கிடைக்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப கடினம். அந்த கதாபாத்திரத்தை நமக்கு அதுக்கு சரியாக பயன்படுத்திக்கிறது. அப்போ நமக்கு கெட்டியா பிடிச்சிக்கணுங்கிற ஒரு இருக்குல்ல, பெரும் போராட்டம். சினிமாவுக்காக ஓடின ஓட்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அவமானம் நிறைய அதை வாழ்க்கையில் பார்த்தாச்சு. நமக்கு கிடைக்கிற கதாபாத்திரம் சின்ன சின்ன கேரக்டர் நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்டாக நானும் பண்ணியிருக்கேன். ஆனால் அதை பேக்கப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஜெகமே தந்திரம் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இந்த கதாபாத்திரம் வந்தது. ஸோ அதை கிட்டத்தட்ட கேட்ட கேள்விக்கு திமுரு தனாவுக்கு ரொம்ப அதிகமாக பொறுப்பு நிறைய வச்சது. ஏன் அதை குறிப்பாக அந்த இடத்துக்கு கேட்டேன். நான் எல்லாரும் நல்லா பண்ணியிருப்பீங்க. அந்த இடம் வந்து உங்களை வெட்டுறா எம்ஜிஆர் படத்தில் நம்பியார் சொல்லுவாங்கல்ல, இவனை கடைசியாக சாவடி எம்ஜிஆர் அடிச்சாருன்னா அவன் திருப்பி அடிச்சிடுறாரு. உங்களை போடுற இடத்துல அப்படி ஒரு அப்ளாஸ் இல்ல. அதுக்கப்புறம் கோவத்தை வர வச்சு ஆடியன்ஸ். அதுக்கப்புறம் இன்னும் கோவம் இங்கே வந்துச்சுன்னா அதான் பொழச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் இன்னும் வந்துச்சு. அப்ப ஆடியன்ஸ் பொழச்சிட்டமா சார் அப்படின்னு நான் பார்த்து நிற்கிறேன். ஐயோ சம கொடுமை. ஆனா அது என்னன்னா அது தியேட்டர்ல வந்து இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பட் எனக்கு ஆக்சுவலி இந்த படம் வந்து மிகப்பெரிய என் வாழ்க்கையை மாத்தின படத்துல அந்த படம். ஃபர்ஸ்ட் பேட்டை, ரெண்டாவது வந்து டோட்டலா மாத்துறது வந்து சாப்பிட்டு ரெண்டு பேரையும் அப்படி பேசுவோம். இந்தியாவோட பெஸ்ட் கேள்வி அவங்க கேட்கிறேன். இது எல்லாருக்கும் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டா இருந்துட்டு நீங்க படத்துக்குள்ள போறீங்கன்னா அங்க போகும்போது நிறைய தியேட்டர் இல்லாம நிறைய வேறு விதமான ஏரியாவிலாம் வந்திருப்பாங்க ஆக்டர்ஸ். இப்போ ரஜினி சார் எடுக்கலாம், அவரை வந்து நீங்க நம்ம எப்படி இருந்தாலும் தியேட்டர் ஆர்டிஸ்டா போய் ஒன்று பார்க்கும்போது அந்த நுட்பமா அவங்க சில விஷயம்லாம் நம்ம புடிப்படுவோங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் ரஜினி இதுதான் பண்றாரோ அப்படிங்கிற மாதிரியான அனுமானிச்சோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஏதாவது இருக்கலாம்.
ஓகே, மற்றவங்க குறை சொல்ல நான் விரும்பல. இல்ல குறை இல்ல, நான் நிறைய அடங்கியிருக்கு இந்த கேள்வியில. ஒரு கேள்வியில மற்றவங்களுடைய பெஸ்ட் என்னால சொல்ல முடியும். அதே மாதிரி சில பேர் பண்றாங்க இல்லையா, இப்ப நமக்கு கிடைக்கிற அந்த வாய்ப்பு என்ன, ஸ்பான்டனியா பண்றோம். சொல்லுங்க. இப்போ நம்ம தியேட்டர்ல நடிகர்கள் நடிச்சுட்டு இருக்கும்போதே இது பண்ணிருக்கணும் அது பண்ணிருக்கணும் நம்ம பேசிக்கும் போது பண்ண ஆர்டிஸ்டுக்கும் தெரியும், பார்க்குற ஆர்டிஸ்ட் பார்க்குற பார்வையாளர் இருக்கக்கூடிய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டிஸ்ட்டுக்கும் அவங்களுக்கும் தெரியும். அந்த மாதிரி இடமா கேட்கணும். ஒரு பார்வை இவங்க எல்லாத்துக்குமே அந்த பார்வை கிடைக்கும் போது ஒரு இன்னும் நம்ம பண்ணியிருந்தா எப்படி இருக்கணும் இல்லைண்ணா, அந்த அந்த அணுகுமுறைகள் அவங்க எப்படி அப்ரோச்சிங் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு அவங்க எப்படி அணுகுறாங்க. இப்போ நான் நடிச்சா நீங்க கண்டுபிடிச்சிங்களே நீ ஓவர் ஆக்ட் பண்ற நீங்க மொக்க ஸ்பெஷலா யூஸ் பண்றவங்க அவங்க என்ன பார்த்து அந்த மாதிரி நடிக்கிறது நம்ம பார்க்க முடியுது. தியேட்டர் ஆர்டிஸ்டா இருக்கிற ஆட்களுக்கு பார்க்க முடியுங்களா அந்த மாதிரி பார்வை நீங்க எப்படி முதல்ல என் பார்வை இருக்குல்ல, என் பார்வை இருக்குல்ல, அப்படி இல்லை. சமநிலையில நான் போயிருக்கேன். அச்ச முத்துக்குமார் இந்த நான் தியேட்டர்ல வந்திருக்கேன், எனக்கு 2 கும்பாமூல வச்சிருக்கேன், அதுவும் இருக்கக்கூடாது. நான் சொல்லிடுறேன். ஏன்னா இங்க நிறைய இருக்கு தியேட்டர்ல. நான் நடிக்கும்போது நவாசுதீன் சித்திக் இருந்தாரு. நவாசுதீன் சித்திக்கு எங்க உரையாடும் போது அவர் ஹிந்தியில சொல்றாரு, அது டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு தமிழ்ல ஒருத்தர் இருந்தாரு. அவர் என் அனுபவத்தை சொல்லும் போது, என் கூத்து பண்ற அனுபவத்தை சொல்லும் போது அவர் என்எஸ்டியோட அனுபவத்தை சொல்றாரு, நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமாவோட அனுபவத்தை சொல்றாரு, அவருடைய ஸ்ட்ரகிள் ஆஃப் அந்த சினிமாவோட ஜேர்னி சொல்றாரு. அப்ப ஒரு வேறு ஒரு லாங்குவேஜ்ல இருந்து வர ஒரு ஆக்டரு இங்க வந்து தமிழ்ல நடிக்கிறாரு. இதே நான் போய் ஹிந்தியில போய் நடிக்கணும்னு நினைச்சா நான் தடுப்பாது. ஸோ ஒரு தைரியமா ஒரு கேரக்டர் இங்க வந்து நடிக்கிறாரு அப்படி சொல்லும்போது, இப்ப அந்த கேரக்டர் பண்ணும்போது சில இடத்துல வட்டார மொழி அவர் பேசுறது இந்த சில விஷயங்கள் வந்து சரியா ஒரு ரோல் ஆகிற மாதிரி தான் இருந்தது. பட் அவர் எங்க ஒரு கரெக்டா இருந்தாருன்னா பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, அந்த பாடி லாங்குவேஜ் வந்து வெரி ஹெல்ப்ஃபுல் வருது ஒரு ஆக்டருக்கு வந்து இந்த கேரக்டரைசேஷனை மெயின்டைன் பண்ணணும். இப்ப நடிகனுக்கு எந்த மொழியும் தேவையில்லை, உடல் அசைவு இருந்தால் மொழிங்கிறது வார்த்தை, எந்த மொழியில அந்த படமா இருக்கு. இப்ப அந்த படம் வந்து நான் ஹிந்தியில தமிழ்ல நம்ம நடிக்கிறோம், இதே வேற ஒரு எது வேணாலும் ஆக்டிங் ஒண்ணுதான். அப்ப அந்த ஆக்டிங்கா இருக்கும்போது நம்ம எப்படி எடுத்துக்கலாம், அந்த பாடி லாங்குவேஜ் ரொம்ப ஒரு ஆக்டருக்கு ரொம்ப பிரதானமா நான் பாக்குறேன். அந்த கொடுக்கப்பட்ட அந்த காட்சியோட அமைப்பு, சுற்றுப்புற சூழல், ஆக்டர்ஸ். இப்ப நான் பேசுறேன், ஆப்போசிட்ல ஒரு ஆக்டர் பேசுறாரு, இப்ப இந்த பக்கத்துல கவனிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அது சரியா கவனிக்குதா ஃபேக்கா இருக்காங்கிறது நம்ம ஜட்ஜ் பண்ணிடலாம். ஆனா நீ ஃபேக்கா இருக்குன்னு சொல்லிட்டு கூட முடியாது இடத்துல. ஆனா அதே மாதிரி இந்த 2 பேரும் டயலாக் இருக்கிற போது, உங்களுக்கு இவருக்கு டயலாக் இருக்கும்போது நான் கவனிக்கிறேன்னா நான் ஃபேக்கா இருக்க மாட்டேன், நான் அந்த கேரக்டர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இங்க டயலாக் பேசுற ஒரு ஆக்டருக்கு ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப மஸ்ட். அதுதான் அது என்னன்னா, நீங்க நிறைய இடங்கள்ல அது வந்து நான் சரியா பண்ணிருக்கவே தெரியாது, ஆனா என் கான்சென்ட்ரேஷன் வந்து என் கவனம் சதறக்கூடாது அப்படிங்கிறது. இங்கே ரோலிங் கேமரா ஆக்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் அந்த கதாபாத்திரம் ஒண்ணு இல்லை, அப்ப நீ ரெடியா கூடாது. நீ உள்ள ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு உள்ள போயிட்டாலே நான் முத்துக்குமார் கிடையாது. நான் இன்னைக்கு என்ன கேரக்டர் கதாபாத்திரம் பண்றோம் அதுதான் இன்னைக்கு வரும். நீ இதயத்துக்கும் மூளைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கனெக்ஷன். நீங்க மூளை ஒன்று யோசிக்க, இதே ஒன்று யோசிக்க, ரெண்டும் ஒரே நேரத்தில் யோசிச்சா தான் கான்சென்ட்ரேஷனோட நீங்க மேலை நாடகத்துல இருக்கு. நான் மேலை நாடகம் பண்ணும்போது நான் இங்க கூத்துப்பட்டையில வந்து நம்ம அப்புறம் நான் பிளே பண்ணுவாங்க வீரமாமுடி பரமாத்தம், அதுல ஒரு போலீஸ் சாமியாரா நடிச்சேன். இந்த போலீஸ் சாமியாரா நடிக்கும் போது இல்ல பரமாத்தம் அப்புறம் தான் டைரக்ஷன். நான் வந்து என் சகோதரிகளுக்கு முன்னாடி நான் சொல்றேன், தப்பான என் சகோதரி முன்னாடி சொல்றேன், நான் வந்து சாமியாரா போட்டிருக்கேன். என்னுடைய இது அவுந்துருச்சு, கையில ஊதி இருக்குல்ல, அந்த ஊதியை போட்டு ஆடு நடந்து 3 வயசு உள்ள போயிட்டேன். பண்ணுங்க எங்க சார்கிட்ட சமத்துட்டு வாங்க சார் அசிங்கமா கேட்டாரு. அப்ப என்னன்னா அஜாக்கிரதையா வந்து நம்ம நடிக்கும் போது ஒரு நம்ம வேஷம் போட்டிருக்கோம், நம்ம போட்டு அந்த உடை இருக்குல்ல, அந்த உடை கூட ரொம்ப கவனமா இருக்கும் மேடை நாடகம் பண்ணும்போது. ஆனா சினிமாவில் இருக்குது எனக்கு பேட்டர் நடந்தது, அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் பேட்டர் நடந்தது. அந்த ரஜினி சார் சுடும்போது பட்டாப்பட்டி டவுசர் போட்டுக்க மாட்டேன், கட் பண்ணிட்டு ஒரு ஜட்டி போட்டிருந்தேன், இப்படி பலான்னு விழுந்தேன். மாசம் ஓகேவா நல்லா இருந்தது.
அசிங்கமா இருந்தது. காஃபி திட்டினாரு. என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆக்சுவலி மை மிஸ்டேக் இல்லை. அஸ் ஆக்டரா எனக்கு கொடுத்த கேரக்டர் எனக்கு அந்த டைம்ல எனக்கு எது இந்த காஸ்டியூம் போட்டு இந்த வேஸ்டிங் போட்டாங்க. பட்டாப்பட்டி போடுறது காஸ்டியூம் அவரோட வேலை, அது பண்ணல. அதுக்கப்புறம் தட்டு வாங்கினாங்க. மறுபடியும் அந்த காட்சி எடுக்கும் போது ஏற்கனவே போய் விழுந்துட்டேன், அதுக்காக ஒன்னூறு ஆச்சு, மறுபடியும் விழுவும். அப்ப என் உடம்பு வலி இருக்குல்ல, உடம்பு வலி வேற வலி இல்லை. யார் கூட நடிக்கிறேன், சூப்பர் ஸ்டார் கூட நடிக்கிறேன். அந்த டேக் ஓகே பண்ணு சொல்லிட்டு மறுபடியும் அதை நான் பண்ணி எல்லாராலும் அந்த அந்த கேரக்டர்ல குறிப்பிட்டு அது ஒரு டேக் ஓகே பண்ணேன். ஸோ அந்த இடத்துல என் கவனம் சிதறிச்சுன்னா கரெக்டாக அந்த ரோப்புக்கு வந்து நான் ஃப்ளெக்சிபிளாக இருக்க முடியும். அந்த டைமிங்ல இந்த காலையும் இந்த கையை ஜம்ப் அப்படி இது பண்ணா தான் அவங்க இழுக்கிறது வசதியாக இருக்கும். நான் டைட்டா இருந்தா ஒரு தப்பா போகும். பதில் வந்து சார் வேற யாராவது அண்ணாச்சி ஒரே கோச்சிக்காதுங்க கேட்கலாம். சினிமாவில் ஜெயிக்கலாம் அப்படின்னு ஆசையை அடக்கணும்னா வளர்க்கணும். சினிமாவில் ஜெயிக்கணும்னா ஆசையை அடக்கணுமா வளர்க்கணும்? ஆசையை அடக்கணுமா வளர்க்கணுமா? அப்போ எதுக்கு சினிமாவுக்கு வர இந்த கேள்வி எதனால வந்துச்சுன்னா, நான் சாரை பார்த்துட்டு வந்தேன். எனக்கு இவங்கெல்லாம் நடிக்கிறத பார்த்து எனக்கும் கொஞ்சம் ஆசை வருது. அதனால இது நல்லதான் கேட்டதாக தெரியல. அதனால அதான் சினிமாவில் ஆசையை அடக்கணும்னா சினிமாவுக்கு வரக்கூடாது, ஜெயிக்கணும் இல்லை. சரி, சினிமாவில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டோம்னா வரும். ஒருவேளை ஜெயிக்கலைன்னா மறுபடியும் போராடணும். ரஜினி முகமது மாதிரிதான் தொடர்ந்து தோல்வி கண்டாலும் வெற்றி அடையும். ஆனால் கேட்ட கேள்வி நானா இருந்துச்சுன்னா நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஓடுனேன். அதை அந்த குதிரைக்கு லாயத்தை கட்டி விட்ட மாதிரி என் போக்கஸ் இந்த பக்கமே இங்கே தரல, அங்கேதான் தோணுச்சு. அதை நோக்கி வேலை செஞ்சுட்டு இன்னும் ஜெயிச்சுட்டேனான்னு கேட்டா கூட இன்னும் சொல்லலை. நான் யாருக்குமே இல்லை ஜெயிச்சுட்டேன்னு நான் சொல்லவும் இல்லை, ஓடினாரு. இது பத்தாது, இன்னும் தேவை. இன்னைக்கு சாப்பாடு இவ்வளவுதான் கிடைச்சது, ரைட்டு, ஓகே. இன்னைக்கு ஓகே, இன்னும் நிறைய இருக்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம முன்கோவத்தை குறைச்சிக்கணும். ஒரு ரொம்ப கனிவா பேசணும், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நடந்துக்கணும். அது வந்து எல்லாரும் பிடிக்கிற மாதிரினா அதுக்காக நீங்க முகத்திரையை போட்டுட்டு வாழணும் அவசியம் இல்லை. மற்றவங்க ஹெல்ப் பண்ணாத அளவுக்கும் ஒரு ஆக்டரா நீங்க இருந்துப்பாரு, ஒரு மனிதனா இருந்துப்பாரு. இப்ப நான் என் கோபம், வெளியில் உள்ள கோபத்தை என் பிள்ளைகிட்ட கூட நான் காட்ட மாட்டேன், என் மனைவிட்ட காட்ட மாட்டேன், மெயினா எங்க அம்மா கிட்ட காட்ட மாட்டேன். வெளியில பிரச்சனை நிறைய இருந்தாலும் வீட்டுக்குள்ள வரும்போது நான் அதெல்லாம் மறந்துட்டு செருப்பை கழட்டி வச்சுட்டு வர மாதிரிதான் எல்லாத்தையும் வச்சுட்டு நான் வருவேன். அப்ப நான் உள்ள வரும்போது ஒண்ணு இருக்குல்ல, சோ அங்கேதான் சரியா. சேர் போடுங்க, இப்போ சினிமாவில் வந்து மக்களால் அதாவது ரொம்ப திட்டு வாங்குற ஒரு வில்லனா இப்போ நீங்கள் இருக்கீங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வில்லன் பயங்கரமாக எல்லார் வீட்லேயும் போயிட்டு இவன் வந்துட்டானா இவன் அவ்வளோதான்டா அப்படின்னு திட்டுற அளவுக்கு எல்லாரோட மனசுலையும் சார்பேட்டாக்கு அப்புறம் நீங்கள் போட்டீங்க. அப்படி இருக்கிறப்போ குக் வித் கோமாளியில் நீங்கள் போகிறதுக்கு எது உந்துதலாக இருந்தது? அதுக்கு அந்த குக் வித் கோமாளிலேருந்து நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் மக்கள் உங்களை எப்படின்னு பார்த்தாங்க? இல்லை, அதுக்கு காரணம் என் மனைவி தான். பல முறை ஒளிமறை எல்லாம் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன். இந்த ஷோ அந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக என்னை கூப்பிட்டு இருந்தாங்க. ஒரு தடவை சாப்பிட்டு இருக்கும்போது கோமாளி இருந்தா அவங்க எக்ஸைட், அங்கேருந்து பூணு வச்சாங்க. இது முன்னாடி படம் நடிச்சதை பற்றி பெருசாக எக்ஸைட் ஆகல. சரி, அவங்களுக்காக போனேன். அங்கே போனோம்னா நமக்கு செட் ஆகும். முதல்ல அதோடைய இது இருக்கு இல்லையா, குழம்புல ஒன்று புளி மாதிரி தான் இருந்தேன். போன உடனே அப்படி என்னன்னா அது எனக்கு என்னாலலாம் ஒரு இடத்துல வந்து நான் அப்பப்போ சும்மா யதார்த்தமா பேசுவேன். ஏன்னா காலைல இருந்து 10 மணிக்கு வர சொல்லிடுவானுங்க, நைட்டு 11 மணி வரைக்கும் நின்றுக்கிட்டே இருக்கணும். இடையில 1 ஹவர் பிரேக், உணவு விடுமுறை 1 மணி நேரம் தான். அங்கே நின்றுக்கிட்டே இருக்கணும். இது என்ன வேலை அப்படின்னு மாதிரி கடுப்பா இருக்கும். அந்த மாதிரிலாம் அந்த பிறகு இருந்தது இல்லை. ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம என் முன்னாடி என்னை பனிஷ்மெண்ட் கொடுக்குறது தான் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் போயிட்டு இதெல்லாம் சொல்லுவேன், வேறுங்க ஏங்க எல்லாருமே பண்றாங்களே, அப்புறம் நீங்க பண்ணக்கூடாது.
அப்புறம் போக போகத்தான் வந்து குக்கிங் வந்து எனக்கு இது பிடிக்கும். ஷூட்டிங் இல்லாத நேரில் என் பிள்ளைகளுக்கு என் பொண்டாட்டி எங்கள் வீட்டில் எல்லாரும் நான் சமைச்சு கொடுப்பேன். எனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கிறேன்னால அப்போ வந்து குக்கிங் பண்ணுறதுல அங்கே ஒரு டிஷ் நான் பண்ணேன். என் ஒய்ஃப் மலேசியன் சிட்டிசனால மலேசியனுடைய நாசிலிமா பண்ணி கொடுத்தேன். அது பயங்கரமான ஒரு வரவேற்பு கிடைச்சாச்சு. அந்த வரவேற்பு கிடைச்ச உடனே ஓகே ஒரு பயங்கரமான குக்குன்னு நினைச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நான் அப்புறம் தான் தெரிஞ்சு நான் தான் ஒரு பெரிய குக்குலாம் இல்லை. ரொம்ப சொதப்பொருள் பார்த்தா என் கூட குக்குலாம் எல்லாம் டீச்சர் வச்சு கற்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நான் எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு அம்முங்கிறவங்க நம்ம சமைச்சிட்டாரு. அது வந்து அப்படியே அழகா சொல்லிடுச்சு இந்த மாதிரி. ஆனா நான் ஒரு செப்பட்டை கற்றுக்கிட்டேன். அப்புறம் எல்லாருமே இது கேட்டா வெள்ளை வெட்டி சுற்றி நிற்கிறாங்க. அப்புறம் தான் நீங்களும் செப்புட்ட போங்க, நான் எதுக்கு செப்புட்ட போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படியாவது கடைசி வரைக்கும் நான் செப்பு வச்சு கற்றுக்கல. பட் அந்த ஷோ பண்ணி முடிச்சுட்டு நானும் என் நண்பர் விதார்த்தம் போயிட்டு ஒரு படம் பண்ணோம். வேலூர்ல தான் ஷூட்டிங்கு. அங்கே போகும்போது அங்கே உள்ள சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து முத்துக்குமாரன்னு அவன் காண்டாயிட்டான். விதார்த்து இளவரச நீ என்ன பண்ணிருப்பா விதார்த்தே கண்டுக்க மாட்டேன்னு அவன எனக்கு தெரியல அப்படின்னா அவன் என்னை கலாய்க்கிறான் விதார்த்து. அவங்க பார்க்கும்போது அங்கதான் வந்து குக் வித் கோமாளி எல்லாரும் பார்த்துருக்காங்க. அப்புறம் தான் நினைச்சேன் படம் பார்க்கறதுக்கு வரவே. அப்ப இந்த ஷோ எந்த அளவுக்கு ரீச் ஆயிடுச்சுன்னா டோட்டலா மோஸ்ட் இரிட்டேட் ஆக்டர் முத்துக்குமார் எல்லாரும் பிடிச்சா அண்ணனா வீட்டில் உள்ள பிள்ளையா என்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது என் மனைவிக்கு அதுக்கு பெரிய நன்றி சொல்றேன். எனக்கு வந்து 2 கேள்வி இருக்குது. ஒன்று வந்து நீங்க இங்க படிச்சிருக்கீங்க இல்லைங்களா? அப்போ வந்து நீங்க இதுக்கு முன்னாடி சொன்னீங்க, அதாவது கேமரா வந்து அங்க எப்படி ஆங்கிள் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நீங்களே ஷார்ட் ஃபிலிம் பண்ணி எடுத்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னீங்க. நீங்கள் இங்கே நடிக்கும்போது உங்களுக்கு இதை மாதிரி கேமரா வந்து இந்த மாதிரி நிற்கணும் இந்த இடத்துல. இப்போ நம்ம ப்ளே பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக, அதாவது 1/2 ஹவர்னா 1 ஹவர்னா போயிட்டே இருக்கும், நமக்கு டேக் அப்படிலாம் கிடையாது. ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து டேக் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி அந்த விஷயம் தெரியுமா? ஒரு வேலை தெரிஞ்சிருந்தா நீங்களும் வந்து இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்து இல்லை அந்த நிக்கிற அந்த பொசிஷன்ல தெரிஞ்சுக்கிட்டு அங்க போனீங்களா இல்ல அங்க போய் தான் தெரிஞ்சுதான்னு கேட்கல? அங்க போய் தான் தெரிஞ்சுட்டேன். அதான் சொன்னேன், அங்கதான் தப்பா கத்துக்கிட்டேன். இப்ப ஒருத்தர் கேட்டார்ல, அங்க ஒருத்தர் கேட்டு அது கிட்டத்தட்ட அந்த கேள்வி கிட்டத்தட்ட பக்கத்துல தான் இருக்கு. உங்களுக்கு தியேட்டர் பண்ணும்போது இங்க எல்லாமே கற்றுக் கொடுக்கப்படுது. அப்புறம் இங்க மற்ற நமக்கு சீனியர் ஆக்டர் பண்ணும்போது நம்ம பாக்குறோம் இல்லையா, சினிமால அப்படி கிடையாது. சினிமால போகும்போது ஒரு கட்டமைப்பு, ஒரு பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸ்குள்ள கரெக்டா போய் நிக்கிறோமாங்கிறது ஒரு மார்க் போடுவாங்க. ஏய் அது ஆர்டிஸ்ட்ல ஒரு மார்க் போடு அப்படி சொல்லும்போது பயத்தை கிரியேட் பண்றோம். அப்ப மார்க் போடு சொல்லணும்னா எல்லாருமே நம்மளே பார்க்கும்போது நம்ம குற்றவாளி மாதிரி நம்மளே பார்ப்பாங்க. நம்ம ஹாப்பியா பேச வேண்டிய அந்த சீனவே ரொம்ப வருத்தத்தும் பயந்து ஒரு மாதிரி பேசி கடைசியில சார் நீ மூடு இல்ல பஸ் மூடுக்கு வாங்க அப்படின்னு. அப்ப அந்த கதாபாத்திரத்துக்குள்ள நம்ம உள்ள வரோம் இல்லையா, அதுவே தடையாயிடுது. இப்ப தப்பா பார்த்தா அனுபவத்தை கிரியேட் பண்றது. நீங்க இங்க 3 month கோர்ஸ் முடிச்சுட்டு போறது ஒரு விதமான ஒரு லேர்னிங் தான். ஆனா அதுக்காக நான் பெஸ்ட் ஆக்டர்னு போடலாம் இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் பிலிம் ஏதோ ஒரு உங்களுடைய நீங்க சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வளர்த்துக்கிறதுக்காக எனக்கு நாளே இயக்குனர்னு கண்டுபிடிச்சு அந்த பிளாட்ஃபார்ம் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன்னா அப்ப கார்த்திக் சுப்ராஜ் அவரை அறிமுகப்படுத்துறது நண்பர் விஜய் சேதுபதி தான் கூட்டு போனது. இப்போ கடைசி விவசாயி மணிகண்டனும் கார்த்திக் சுப்ராஜும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க ராவணம்னு. அப்பதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் பிலிம் அனுபவம். அப்ப ஒரு காப்பா நான் போலீஸரா நடிக்கிறேன். அப்ப நடிக்கும் போது அர்டிஸ்டா வந்து சேர்ந்து நடிக்கிறாரு. இப்ப எங்களுக்குள்ள அந்த கேமராக்குள்ள அந்த டெக்னிக்கை சொல்லி தராங்க, நீ இதுக்குள்ள வந்து பண்ணுங்க. அப்ப அங்கிருந்து நாங்க கத்துக்க ஆரம்பிக்கிறோம். அப்ப அது என்னன்னா நாளை இயக்குனருக்கு அது ஒரு அந்த டைம்ல நீங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கலைஞர் டிவில அது ஃபேமஸ். அப்ப அந்த டீமோட ஆகா நம்மளுக்கு இன்னும் சோர்ஸ் தேவைப்படுது. அப்ப கூத்துப்பட்டுல இருந்துகிட்டு சாயந்தரம் 5:30 மணி ஆச்சுன்னா நான் இங்க இருக்க மாட்டேன். கரெக்டா 5 மணிக்கு தான் சார் இருப்பாரு. சார் இப்படி கிளம்பணும் காப்பியை குடிச்சுட்டு அப்படியே எஸ்கே வண்டி எடுத்து நேரம் அங்கே போய் உட்காந்துருக்கு. இங்க நீ ஷூட் இல்லையே, ஷூட்ல சும்மா உட்காந்துருக்கீங்க. அப்ப அவங்களோட செட் ஆயிட்டு
என்னன்னா எனக்கு வேற ஒன்று தேவைப்படுது. இப்போ நடிப்பு எனக்கு சினிமா மூலம் வேற ஒரு சர்க்கிள் தான். ஏன்னா என்ன வந்து கிட்டத்தட்ட நான் ரொம்ப செல்ஃபிஷாக தான் இருந்தேன். ஏன்னா நான் வந்து சினிமாவில் ஜெயிக்கணும், ஒரே இடத்துல கம்மு மாதிரி ஒட்டிக்க விரும்பலை. இங்கே கற்றுக்கணும், ஆனால் இங்கே விசுவாசமாக இருக்கணும். நான் இங்கே திரும்பி இப்போ நான் இங்கே வந்தது கூட ஒரே காரணம், நான் இங்கே கற்றுக்கிட்டேன். என் தம்பி தங்கைங்களுக்கு தான் மறுபடியும் வந்து சொல்ல வர காரணம் அந்த மனுஷன் எனக்கு போட்ட பிக்சர் இல்லை, சொல்லி கொடுத்த நான் ஒரு சிஷியராக வந்துருக்கு ஆசானுக்காக. ஏன்னா எனக்கு அன்னைக்கு கூட்டுப்பட்டு உள்ள வரும்போது நீங்க எல்லாம் இப்போ நீங்க போகலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னு வச்சுங்க, நான் வந்துருக்க மாட்டேன். ஏன்னா விட்டுருக்க மாட்டேன். சினிமா இன்னும் கொஞ்சம் லேட் ஆயிடும். அது எங்கேயோ வேற எங்கேயோ போவேன், பட் என்ன விடாம ஏதாவது ஒன்று ஆனால் லேட்டாக இருக்கு இந்த ப்ராசஸ். இப்போ நிறைய வந்து அனுபவம் தான் சொல்றேன். நீங்க கத்துக்கிறதுக்கு இன்னொரு இடமும் உங்களுக்கு அது ஷார்ட் ஃபிலிம், இந்த சினிமா என்ன கேரக்டர் கிடைக்குதோ பண்ணுங்க. இல்லை நான் ஹீரோயினாக தான் நடிப்பேன்னா அது ஹீரோயினாக அதுக்காக உங்களுக்கான தகுதியும் உங்களுக்கான எல்லா விதத்திலையும் இருப்பாங்க. உங்களுக்கு ப்ளஸ்ல என்னவா இருக்கோ அதை வளர்த்துங்க. ஒரு நல்ல ஆக்டர் நடிக்கணும்னா கொடுக்கப்பட்ட எந்த கதாபாத்திரமாவது சின்ன கதாபாத்திரமா இருந்தாலும் நடிக்க. ஆனால் அந்த புதுசாக ஆரம்பிக்கிற அந்த டைரக்டரு அவர் ஒரு ஃபர்ஸ்ட் அப்கமிங் வருவார். நாளைக்கு அவர் இன்னும் லோகேஷ் கனகராஜா வரலாம், கார்த்திக் சுப்ராஜா வரலாம், இன்னும் ரஞ்சித் சாரா வரலாம், யார் புதுசாக வரலாம். ஸோ அந்த மாதிரி நான் சொல்றேன். இப்போ கூத்து பொதுவாக ஆக்டர்னாலே சில பேர் வந்து ஸ்பாட்லேயே வந்து டைலாக்லாம் தருவாங்க. சில இடத்துல வந்து கூத்துப்பற்ற ஆர்டிஸ்ட்னா உடனே பண்ணுவாங்க அப்படின்னு உடனே டைலாக் பேப்பர் கொடுத்து உடனே பண்ண சொல்லுவாங்க. அந்த அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சு? நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன் இங்க நம்ம பெருமாள் சார். இல்ல அது தப்பானமா. இப்ப அது நிறைய பேரு இப்ப நீங்க நல்லதா சொல்றீங்க. இங்க நான் இந்த நீங்க இருக்காங்கல்ல, இப்ப கிளாஸ் எடுக்கிற இடத்துல எல்லாம் நான் இருந்திருக்கேன். நான் கிளாஸ் எடுத்தேன். நான் முசாம் சாரு இங்கே பகுதி நேர அவதியாரவே இங்கே வச்சிருந்தாரு. நான் கல்யாணம் பண்ணிட்டேன், போதிய வருமானம் இல்லை, பகுதி நேரம் என் ஸ்டூடெண்ட் கிளாஸ் எடுத்தேன். அப்போ கிளாஸ் எடுக்கும் போது ஒன்று இருக்குல்ல, அப்போ நான் இதே சொல்லிடுறேன். கிளாஸ் எடுக்கும் போது நான் ஒருத்தர் கற்றுக் கொடுக்கல, நானும் கற்றுக்கு தான் வந்தேன். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தவனும் இல்லை, அவன் பட்டை கலப்பும் அங்கே இந்த ஸ்டேஜில் நான் பார்த்துருக்கேன். இந்த அனுபவம் இருக்காது. அவன் சப்தம், அவன் உடல பாடி லாங்குவேஜ், அவனுடைய கண்ணு, அவனுடைய என்ன கதாபாத்திரம் அப்படி ஸ்பிரிட்டா இருக்கும். இப்போ என்னுடைய வாய்ஸ் இருக்குல்ல, நான் பேசுற இந்த ஸ்பீச்சு நான் எல்லாருக்கும் போய் சேரணும், கிளியரா இருக்கணும். அது இடம்பொருள் இல்லை, எங்கே கேட்டாலும் இந்த கேள்வி தான் அதிரடியா இந்த கனத்த குரல்ல தான் பேசுவேன். நீங்க கேட்ட கேள்வி மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க. கூத்துப்பற்ற ஆர்டிஸ்ட்னாலே டைலாக் கொடுத்தா உடனே பண்ணிடுவாங்கப்பா அப்படின்னு கொடுத்து பண்றாங்க இல்லைங்களா? அந்த அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சா? நமக்கு தெரியும் அது எல்லா ஆக்டருக்குமே நம்ம அவங்கள மாதிரி தான் நம்மளும், நம்மள மாதிரி தான் அவங்களும். கொடுத்தா கொஞ்ச நேரம் ஆகும் எப்பவுமே. கிடைச்சதுப்பா. சார்பட்டா பண்ணும்போது பசுபதி என்ன இருக்காருல்ல, பசுபதி என்ன நடிக்கும் போதும் நானும் அவர் பேச போதும் இருக்குல்ல, அப்போ புதுசாக வர்றவங்க ஒன்று இருக்கு, அவங்க பக்கத்தில் உள்ளவங்க பேசுறதுக்கு இருக்குல்ல, அப்போ அவங்க 2 பேரும் கூத்துப்பற்ற இப்படி பேசுறது. நான் சொன்னேன் அவர் சீனியர் ஆர்டிஸ்ட், நான் வியந்து பார்த்துருக்கேன். எனக்கு கிடைச்சது இப்போ இடையில வந்தவன் தானே, அவர் பயங்கரமான ஒரு ஆக்டர். நான் பார்த்து மறந்துருக்கேன். நாங்கள் கிளாஸ் எடுத்துக்கும் போது அவர் அப்படியே இப்போ படம் நடிச்சு வந்தவர். அப்போ நான் சொல்லுது, நான் கமல் சார் படம் என்னன்னா அது குருமாட்டி முன்னாடி ஒன்று விக்ரம் கூட தூள் அதுதான் வந்து பயங்கரமா ஒரு கொடூரமான ஒரு இல்லைன்னா பார்த்து இவ்வளோ கொடுக்கும் தலையில நினைச்சு விட்டு. அதுக்கப்புறம் கூத்துப்பட்டுல ரொம்ப பேருங்க, அதுல நானும் ஒருத்தன் முடியல வச்சு ரவுடி மாதிரியே தெரியுது. அதுதான் தெரிஞ்ச. அப்ப நம்ம ஒரு போலியா ஒண்ணு இருந்திருக்கோம், நிறைய விஷயங்களை நம்ம பர்சனாலிட்டியை நம்மளே அழுக்காக்கிட்டோம். அப்ப என்ன மாத்துறது நிறைய விஷயங்கள அனுபவம் தான் இங்க உங்க கேள்விக்கும் உங்க அனுபவம் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இப்போ என்கிட்ட இருந்து ஒரு நல்லதை நீங்க கேட்டுக்கிற அனுபவத்தை சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல யார் தப்பு பண்றா, யார் கரெக்டா பண்றா, அந்த அனுபவம் இருக்கு. அது நீங்க போய் நிற்கும் போது உங்களுக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது அது நிற்கும், அதை திருத்திக்கிறீங்க. அதுக்கு விடையும் உங்கள்கிட்ட தான் இருக்கு, பதிலும் உங்கள்கிட்ட தான் இருக்கு. அடுத்து இப்போ எப்படின்னா, இப்போ நாங்கள் வந்து கோர்ஸ் வேற யாரும் கேட்ட கேள்வி கேட்காத நான் கேட்கல. இப்போ என்னன்னா, இப்போ நான் கோர்ஸ் முடிக்க போகிறோம். இப்போ வரும்போது நிறைய ஆசைகள் கனவுகளோடு இருந்துச்சு. இப்போ கோர்ஸ் முடிச்சுட்டா ஓரளவு லேர்ன் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அடுத்த அனுபவ ரீதியாக நிறையா கற்றுக்கணும் நீங்கள் சொல்கிற மாதிரி. இப்போ அடுத்து நாங்கள் வந்து
சினிமா நோக்கி பயணம் பண்ணணும். அது எப்படி பயணம் பண்ணணும், எந்த நோக்கத்தில், உங்கள் அனுபவத்திலே சொல்லுங்கள், எந்த மாதிரி நோக்கத்தில் பயணம் பண்ணணும், இல்லை எதை நோக்கி போகணும், என்னென்ன வரும் அதில், அதெல்லாம் எப்படி தாங்கணும், அது உங்கள் அனுபவத்தில் கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்கும். என்ன வயசு சொல்லுங்க? எனக்கு 36. நான் சொன்னால் அப்படியே செஞ்சுருவேன் நீங்கள். இல்லை அவமானங்கள் வந்து எதுவும் சொல்கிறீங்க? இல்லை எனக்கு நான் தான் சொல்கிறேன், எனக்கு ஒரு கார்த்தி சுப்ராஜ் கிடைச்ச மாதிரி உனக்கு யாராவது கிடைக்கும். அப்போ ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி நீங்கள் போனீங்க. எப்படி போகணும், இப்படி கோடு போட்டு ஒரு கட்டமைப்பே இருக்கணும், எப்படி வேணாலும் அமையும். எப்படி நான் சொல்ல முடியாது. நாளைக்கு இந்த சகோதரர் உங்களை வச்சு இப்போ டைரக்டர் ஆகிட்டாருன்னா அது தெரியாது. ஒருவேளை அவரே உங்களை நல்லா அப்படிதான் வரும். இங்கே வந்து இங்கே எதுவே இங்கே நிறைய இருக்குது, நம்ம தான் தேடி போகாமல் இருக்கும். செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பிரியாணி கடையை தேடி போவீங்களா 10 மணி ஆனா? பசின்னு வந்துட்டா பிரியாணி மட்டும் தான் நான் சாப்பிடுவேன்னு இருக்குல்ல. சில பேர் நான் கட்டி போட்டு தான் சாப்பிடுவேன்னு இருப்பாங்க. சில பேர் என்ன இருக்குதோ, நாளைக்கு இந்த வீதிக்குள்ள பணம் தேவை, இன்னைக்கு வயிறு கொஞ்சம் வந்து பண்ணலாம், அப்படி இருந்து பாரு, நீ ஜெயிச்சிருக்கும். ஆனா பிரியாணி சாப்பிட்டு என்னால போராட முடியும் சொன்னா அது செய்யுங்க. உங்க எதுவுமே கட்டமைப்பு தடுக்க முடியாது. ஒரு வெற்றி தோல்வி எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. நீ தான் உன்னுடைய அனுபவத்தை கிரியேட் பண்ணணும். நான் வந்து கிளாஸ் முடிச்சுட்டேன், எனக்கு எல்லாம் கோர்ஸ் முடிச்சுட்டு, இதுக்கப்புறம் நான் எப்படி ட்ரை பண்றது அப்படின்னா, அடுத்தவங்க எதிர்பார்க்காத. நீ நாளைக்கு சோசியல் மீடியா இருக்குப்பா, நீ உனக்கு ஒரு சீன்ல நடிக்கணும்னு தோணுச்சுன்னா சோசியல் மீடியாவில் போட்டு இன்ஸ்டால போடு உனக்கு நடிக்கிறத. அந்த சோசியல் டப் மாஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது எனக்கு பிடிக்காது. அதே டைலாக் நீயே பேசு. ஒரு ஆக்டர் பண்ணத பெரிய டைலாக் பேசிருப்பாருல்ல, அதை நீ பேசி நடிச்சு நீ போடு. லைக்ஸ் வருதோ இல்லையா, ஏதோ ஒரு வளர்த்துனே இரு. இல்லை பக்கத்துல யாராவது ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க, அதான் நான் நடிக்கணும், பேமெண்ட் எல்லாம் வேணாம், நான் நடிக்கிறேன், எப்போலாம் கூப்பிடுங்க வந்து வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்படிதான் நான் போனேன். தெரியாது ஹோட்டல் எவ்வளவு கூப்பிடுறாங்க. ஃபேமிலிக்காக ஒரு வேலை இருக்குல்ல, அது ரொம்ப பேக்கப் ரொம்ப முக்கியம். அந்த பேக்கப் உனக்கு இல்லை, நம்பி இருக்கிற பொண்டாட்டி. இப்போ அசோக் அண்ணா சொன்ன மாதிரி சார்பட்டா பரம்பரையில் உங்கள் கேரக்டர்லாம் பார்க்கும்போது செம்ம எரிச்சலா கோவமா அப்படிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குக் வித் குமாரிலலாம் வரும்போது பார்க்கவே பயமாக இருந்தது. ஸ்டார்டிங் ஃபஸ்ட் எபிசோட்லாம் இவர் வராடா கோவமாக இருப்பாரா அப்படின்ட்டுலாம். போக 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 உங்கள் கேரக்டரும் ஃபன்னு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து படத்தில் இந்த பர்சன் இப்படி நடிக்கிறதே இவங்க இப்படி தான் போல அப்படின்ற அளவுக்கு ஒரு ரியலிஸ்டிக்காக நடிக்கிறது, அது எப்படி பண்ண முடியும்? எக்ஸ்பீரியன்ஸாக இல்லை தெரியலம்மா. அது என்னன்னா அதை சொல்லணேன். நிஜமாவே நான் ஒரு ஜாக் ஃப்ரூட்டு தானே. வெளியிலேருந்து பார்க்கும்போது தான் கொடூரமாக தெரியும். நிறைய பேர் ஜாக் ஃப்ரூட்டோட இருக்காங்க. நீ சந்து பண்ணுறாங்க இல்லையா, அந்த கலைஞரெல்லாம் பாருங்க, உள்ள ஒரு முகம் இருக்கு. பொதுவாக அவங்கள மட்டும் இல்லை, எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்லது இருக்கு. நான் வந்து எனக்கு என்ன, நான் வந்து எனக்கு கொடுக்குற எந்த கேரக்டராக இருந்தாலும் இதுதான் பண்ணுவதில்ல நினைக்கல. எது கொடுத்தாலும் பண்ணணுங்கிறது இல்லை. ஆனால் எனக்கு வர்றதுக்குள்ளாமே நெகட்டிவாக தான் வந்துச்சு. ஆனால் நெகட்டிவாக வர அந்த கேரக்டர் வந்து அது பின்னாடி ஒரு வருமானம் இருக்குல்ல, அதை விட்டுறக்கூடாதுன்னு நினைச்சாங்க. ஸோ அதை நான் விட்டுறக்கூடாது. ஏன்னா எனக்கு தேவை பணமும் முக்கியம், கிடைக்கிற கதாபாத்திரம். ஒருவேளை நெகட்டிவாக எல்லாருமே யோசிக்க மாட்டாங்கல்ல, யாரோ ஒரு ஆள் மாற்றுவாங்கல்ல, அடுத்து வரும் அடுத்தடுத்து. ஆனால் நெகட்டிவ் கேரக்டர் ஒன்று கொடுக்குறத அது சரியாக பண்ணிடுறதுல கிளியராக இருக்குது. அப்போ அதுக்கு ஒரு எஸ்டீம் என்னவா இருக்கு. இப்போ அது மோஸ்ட் இரிட்டேட், அது இரிட்டேட் பண்ணியே இருக்கணும் அப்படிங்கிறது அந்த ஒரு கேரக்டரை பார்த்தா பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து நிற்கிது. அது அப்போ பெரிய ஆட்களோட பெரிய படத்தில் நடிக்கும் போது ஈஸியாக வெளியில் ரீச் ஆகிடுது அது. ஸோ அந்த வகையில் அது ஒரு கதாபாத்திரத்துக்காக அதுக்காக வந்து நான் வேலை செஞ்சேன், அவ்வளோதான். மற்றபடி அது வந்து ரீல், இதுதான் ரியல் அப்படிங்கிறது. அதுதான் கேட்குறேன். அந்த அளவுக்கு ஓகே, இந்த பர்சனே இப்படின்ற அளவுக்கு எங்களை நம்ப வைக்கிற அளவுக்கு நீங்கள் நடிக்கிறீங்கல்ல, அது எப்படி லைக் எக்ஸ்பீரியன்ஸ் டெக்னிக்? அதுதான் நடிப்பீங்க கற்றுக்கிட்டல. இந்த இவர் தான் கற்றுக் கொடுத்தாரு இப்படிலாம் வேலை செய்யலாம்னு. இங்கே நடக்கக்கூடிய ஒர்க் ஷாப் இருந்தது, அது மாற்றுச்சு. கில்லுன்னு ஒரு மனுஷர் இருந்தார், அவருடைய ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணேன். நிறைய பிரேசிலேருந்து வந்து ஈரானியுடைய இது பார்த்தேன். அப்புறம் நிறைய
அப்போ எங்களுக்கு அதர் கண்ட்ரிலேருந்து ஒரு ட்ரைனிங் இருக்குல்ல, ரொம்ப முக்கியமாக பார்ப்பேன். இப்போ அதெல்லாம் மாற்றும் ஒரு ஆக்டருக்கு. இப்போ ஸ்கில்லை வளர்த்துருக்குது நிறைய இடங்கள். இப்போ நான் போயிட்டு வெளியில் பார்க்குறேன்ல, நான் கவனிக்கிறேன்ல, நான் என்னமோ நான் ரொம்ப கவனிக்கல, ஏதோ கவனிச்சதை வச்சுக்கிட்டு ஒருவேளை நான் பார்க்கறது ரொம்ப பக்கத்து வீட்டில் குடிகார ஹஸ்பண்டு தான் மனைவியை கொடுமைப்படுத்துறதை பார்த்துருக்கேன். நிறைய விஷயங்கள் வெளியே நான் இருந்த ஏரியாவில் பார்த்துருக்கேன். சுற்றுப்புறம் நான் பார்க்குறேன்ல, நான் பார்க்கும்போது இந்த கேரக்டரைசேஷன் அப்போ அதே மாதிரி கதை சார்ந்து அதில் வரும்போது அவன் மாதிரி எனக்கு நல்லா இருக்கு. அதை தூக்கிங்க கை உள்ள எனக்குள்ள வச்சு அந்த ஆன்மாவை வச்சு அதில் நான் நடிக்கிறது கிட்டத்தட்ட காப்பி தான். ஆனால் நடிகர்கிட்ட இருந்து எடுக்கல, மக்கள்கிட்ட இருந்து எடுக்கிறது. இப்போ எங்கேயாவது இந்த தனியா ஒரு கதாபாத்திரம் இருக்குல்ல, அது என்னதான் டிசைன் பண்ணாலும் வெளியில பார்க்கணும். நம்ம பார்க்குற இடத்துல திருவிழாவில் அந்த ஊர்ல வேலை வெட்டியே இருக்காது. எங்க ஊர்ல ஒருத்தர் இருப்பான், வெள்ளையும் சொல்லுமா அப்படி இருமா, மீசை விட்டு முடியாது, கையில 10 ரூபா கொடுப்பேன். ஆனா அவன் எப்படி இருப்பான்னா வாயில உழுத்துட்டு இருக்க மாட்டேன். என்ன பண்ணு அப்ப எனக்கா அந்த பாடி லாங்குவேஜ் வைக்கணும்னு கரெக்டா உட்காருது. அது அப்ப வரும்போது நம்ம அதுல டைரக்டர் ஏத்துக்கிட்டதும் அதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப அந்த பாடி லாங்குவேஜ் பண்ணலாமா, அந்த மாதிரி பண்ணலாமா, அதுதான். இப்ப நாங்க சிலம்பம் கத்துக்கிறோம், தஞ்சாவூர் குத்து வரிசை இதெல்லாம் கத்துக்கிறோம்ல, அது கத்துக்கும் போது எங்களுக்கே உள்ள தோணும், ஒரு ஆக்டருக்கு இதை சொல்லி தராங்களே, சரி ஓகே ஃபிட்டா வச்சுக்கிறதுக்காக சொல்லி தராங்க போல, ஏதோ ஒரு காரணம் இதுக்கு இருக்கு அப்படின்னு மட்டும் தெரியுது. உங்களுக்கு ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல அது பயங்கரமா கை கொடுத்துருக்கா, நல்ல வேலை இவர் இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு தோணி இருக்கா? இல்ல நான் அதை கத்துக்கிட்டேன். நம்ம மணிகண்டன் மாஸ்டர் வந்து சொல்லி கொடுப்பாரு, தேவராட்டம் சிலம்பத்தோட தேவராட்டம் ஜாலியா இருக்கு, தாய் தக்கே தக்க அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துக்காக வந்து நச்சு கலாய்ப்பேன். மணியை பங்கமா கலாய்க்கிறது நானும் பாலம் இறந்துட்டான். பட் அந்த கூத்து போட்டில் அந்த டைம்ல ஜாலியா பசங்களோட உட்காந்து மணி நீ லாஸ்ட்ல போயிட்டு தயவு செய்து அப்படின்னு சொல்லுவாங்க. போயிட்டு உட்காந்து அப்படியே போட்டு அது அப்படியே என்ன வரும்போது இப்படி ஆடுறதுக்குல்ல, இப்படி வரும்போது நான் வந்து போக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு. அதுக்கு உரிமை வச்சுங்கன்னா நல்லா இருக்கு அப்படின்னு. எனக்கு அந்த சத்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அதை என்ஜாய் பண்ணி நான் பண்ணும்போது, நீ எந்த ஒரு ஆர்ட்டையுமே ஒரு என்ஜாய் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒன்று வரும் அது. ஆனா அதுக்குள்ள ஒரு பேசிக் டிசிப்ளின் இருக்கு. மற்ற ஆக்டர்ஸ் கூட அதுவும் நான் பண்ணிருக்கேன். ஒரு கும்பல் 10 பேர் இருக்கும்போது கலகலன்னு பேசுவோம், தனியா நின்று பண்ண சொல்லும் போது வராது. அது ஒரு மாதிரி அந்த மாதிரி தான் நடிப்பும். அப்ப அதான் அந்த ஒர்க்கும் ரொம்ப முக்கியம். அது நான் ஏன்னா அது இப்ப தெரியாது, போக போக இப்ப நானே உங்களுக்கு இப்ப இப்படி கிளாஸ் எடுப்பேன், உங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுவேனாங்கிறது எனக்கு தெரியாது. நான் கூத்துப்பட்டிக்கு உள்ள வரும்போது நான் இப்படி வந்து இப்படி நிற்பேன், இப்படி வருவேன், அது என்ன எதுவுமே திட்டமிடுது. ஆனா எனக்கு அது அந்த தருணம் நினைக்கும் போது இருக்குல்ல, அது வந்து சரியா சொல்லி கொடுத்துருக்காரு, நம்ம தான் சரியா கடைபிடிக்கலன்னு ஒரு வருத்தம் இருக்கு. அது இன்னமும் இப்போ அந்த வருத்தம் மணியன்கிட்ட எனக்கு இருக்கு. நீங்க டவுன்ஃபால்ல இருக்கப்ப உங்களை எப்படி மோட்டிவேட் நீங்க டவுன்ஃபால்ல இருக்கப்ப உங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கீங்க? எப்ப எந்த ஏஜ்ல சொன்னா அப்படின்னா எந்த தருணத்துல ஸ்டார்டிங்ல இருந்து கஷ்டப்பட்டு வந்திருப்பான், அப்போதைக்கு சோர்ந்து போயிடுவோம், அப்போதைக்கு உங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்களா, நம்ம போயிடுவோம் அப்படின்னா அது எப்படி? அண்ணாந்து பாக்குறது இருக்குல்ல, நமக்கு பக்கத்துல ஒருத்தர் இருந்து டக்குனு பணம் கிடைச்சிருச்சு பார்த்தோம்னா போட்டி பொறாம இருக்கு ஒரு பக்கம் வந்துட்டாங்கன்னா. இன்னொன்று வந்து ஒரு நம்ம உடம்ப கரெக்டா வச்சுக்கணும்னு ஒன்று இருக்கும். அதை திடீர் குடிக்கும் போது அது மறந்து நீங்க நல்லா குடிச்சிட்டு இருக்க டைம்ல நம்ம டவுன் ஃபாலா இருக்குன்னு நினைக்கவே மாட்டோம். நான் தான் இங்க நான் தான்ல சவுண்ட விட்டு போமா கார்ல டவுன் ஃபால் ஆயிடும். அப்ப நம்ம பண்ண தவறு இருக்குல்ல, அந்த திட்டு நிறைய வாங்கிட்டேன். நான் அதான் சொன்னேன், இங்க நான் பண்ணாத சட்டையே கிடையாது. பிளே நடக்கும் போதெல்லாம் ஒரு பார்ட்டி வைப்பாங்க, கரெக்டா பார்த்தோம்னா அந்த பார்ட்டிக்கு கடைசியில ஒரு பிளேல மட்டும் ரெஜிஸ்டர் ஆயிடும்.
அப்படி விமல் கேட்பான், இல்லை அடே கரெக்டாக வந்துட்டல. அப்ப என்னன்னா அது ஒரு தருணம். ஆனா தொடர்ந்து நீங்க டவுன்ஃபாலா இருக்குன்னா இந்த மட்டும் வருமானம் இல்லை, வீட்டில் ஒரு பிரச்சனை ப்ரெஷரு. இப்போ எனக்கு அது இல்லை. அந்த டைம்ல சகோதரன் கல்யாணம் பண்ணிட்டான், குழந்தை இருக்கு, இவன் டவுன்ஃபால் ஆகிட்டே தான் இருப்பான். வெளியில தெரியாது, அவன் உள்ளுக்குள்ள இருக்கும். வெளியில சிரிச்சு பேசும்போது இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட அன்னைக்கு இருக்கும். பெண்கள் அல்ல என்ன வீட்டில் இப்போ கல்யாணம் பண்ண வேண்டிய வயசுல ஏதோ நாடகம் போயிட்டு வித்துட்டு வந்தோம், அது ஒன்று இருக்கும். அது தெரியாது. அவன் சொந்தக்காரன்ட்டே சொல்ல முடியாது. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் பொண்ணு, இந்த கூத்து பாட்டில் ட்ரெயின் எடுக்கணும், அது கூத்து பாட்டில் அவங்க வெளியிலே சொல்ல மாட்டேன். இந்தியா உங்க மாமா ஏதாவது கேட்டாலும் இது சொல்லாத, இட்ஸ் கோயிங் டு சாஃப்ட்வேர் ஃபேக்கு. அப்ப அங்கே அவன் டவுன்ஃபால் ஆயிடுவான்ல. அந்த மாதிரி இங்க பிரச்சனை அது டவுன்ஃபால் இருக்கிறவனுக்கு இருக்கு, இல்லாதவனுக்கு இருக்கு டவுன்ஃபால். நம்மள டேமேஜ் பண்ணிக்கிற விஷயங்கள் இருக்கு. நம்ம ஒரே நேரத்துல இன்னைக்கு நைட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலை எழுந்திரிச்சோன்னா ஸ்டார் ஆயிருன்னு நினைப்பாங்கல்ல, அதெல்லாம் மிகப்பெரிய கூடும். ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப் தேவைப்படுது எல்லாத்துக்கும். இந்த ப்ராசஸ் தியேட்டர் வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ். இதுல தான் நீ லேர்னிங் கத்துக்க முடியும். இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி உடனடியே எல்லாமே கிடைச்சிடணும். 3 மாசம் கோர்ஸ் முடிச்சிடணும், 4ஆம் மாசம் ஹீரோ ஆயிடுனா அஜித்தா விஜயா நீயா நானா அப்படி போய் நின்றா அப்புறம் வச்சு எடுக்கிறவங்க தான் டவுன்ஃபால் ஆகும். நிறைய அனுபவத்தை லேர்ன் பண்ணுங்க, இங்க கத்துக்கிறது நிறைய இருக்கு. அதே மாதிரி உங்களை உங்க சினிமா வேணா சொல்லல, ஆனா உங்க குடும்பம் உங்களுக்கு பின்னாடி ஒன்று இருக்குல்ல, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம். அதையும் பாருங்க, கரெக்டா பேலன்ஸ் பண்ணுங்க. சில பேர் கல்யாணம் பண்ணி முடிச்சு செட்டில் ஆகிட்டு என் ஃப்ரெண்ட் எல்லாம் ஃபாரின்ல போயிட்டு திரும்பி வந்து இங்கே கூத்து பண்றதுலாம் ஜாயின் பண்ணிருக்காங்க. நான் ஃபேமிலி செட்டில் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அந்த மாதிரி நான் கிளாஸ் எடுக்கும் போதுலாம் நிறைய பேர் சொல்லியிருக்கேன். இப்போ என் பேக்கப் நல்லா இருக்கு. இப்போ நான் சினிமா ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். 13-15 வயசுல நான் ட்ரை பண்ண நினைச்சேன். இப்போ 42 வயசு ஆச்சு, நான் செட்டில் ஆகிட்டேன். இப்போ நான் ட்ரை பண்றது படம் நடிக்கிறேன். என்னன்னா ரொம்ப கான்பிடென்ட் இருக்கு. இங்க வணிக ரீதியா பொருளாதார ரீதியா பிரச்சனை என்னன்னா இங்க பணம் தான் ரொம்ப முக்கியம். சர்வைவல் அதை பேலன்ஸ் பண்ணணும். இதுல எத்தனை பேர் 50,000 ரூபாய் பேமெண்ட் கட்ட முடியாம கூட இருந்திருப்பீங்க. அது அவ்வளவு கஷ்டம். சின்ன சின்ன அமௌண்ட் உடனே கிடைச்சிருக்காது. ஆனா இங்க ஒரு அழுத்தம் கொடுத்துட்டே இருப்பாங்க. அது ஒரு பக்கம் இருக்கும். அது தனியாகவும் கூப்பிட்டு சொல்லவும் மாட்டாங்க. சில நேரத்துல எல்லாம் நான் வந்து பெருமாள்கிட்ட சொல்லுவேன், பெருமாள்கிட்ட என்ன தனியா கூப்பிட்டு பேசினா கிளாஸ்ல இருக்கும் போது அப்ப யாரும் பீஸ் கொடுக்காதவங்க எல்லாம் இங்க வந்து யார் யார் கொடுக்குற அப்படின்னு எல்லாம் வரும் இல்லையா. அது வந்து இந்த வசனமே சொல்லாதன்னா தனியா கூப்பிட்டு கீழே உங்களை கீழே கொடுக்குறாங்க, டீ சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லி நாங்க அனுப்பிச்சிடுவேன். கீழே வருமா கண்ணு என்னடா இன்னும் கொஞ்சம் பார்த்து அவன் ஏன்ட்ட கேட்கலாம் போல அந்த மாதிரி சோகமா சொல்லுவான். நான் பீஸுக்காக கிளாஸ் எடுக்க வந்து. ஸோ அந்த மாதிரி உங்க பொருளாதார ரீதியாக உங்களை நிறைய வளர்த்துக்குங்க. நீங்களும் கொஞ்சம் அதை சேமிக்க வேற நான் சொல்லுங்க. இப்போ இங்க வரும்போது வந்து கேட்ட கேள்வி பதில் இருந்துச்சு சார். இப்போ தியேட்டர் ஆர்டிஸ்டா இருந்தா சினிமா வந்து ரொம்ப ஈஸி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஆனா இப்போ நீங்க சொன்னீங்க சினிமா வேற, அதுவும் வேற மாதிரி டிஃபிகல்ட்டி இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ நம்ம தியேட்டர் ஆர்டிஸ்டா அதாவது ஸ்டாண்டர்ட் வர்றதுக்கு எந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணணும், சினிமாக்கு எந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணணும், அது என்ன வித்தியாசம் இருக்கு. இன்னொன்னு அன்றாட வாழ்க்கையில இப்போ நம்ம சினிமால ஜெயிக்கணும்னா இப்போ போலீஸ்னா இவனோட ரொட்டீன் லைஃப் இப்படிதான் இருக்கும், ஒரு பாடி பில்டர்னா இவனோட ரொட்டீன் லைஃப் இப்படிதான் இருக்கும், ஒரு ஆக்டரா இருக்கணும்னா இவனோட ரொட்டீன் லைஃப் இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். அவனோட ஆக்டிங் வந்து நல்லா ஸ்கில் வளரும், பெட்டரா இருப்பான், அவனோட இது வந்து வெளியில புறப்படும் அப்படிங்கிற மாதிரி அந்த ரொட்டீன் லைஃப் எந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். என்ன படிச்சிருக்கீங்க? நான் எம்பிஏ படிக்கிறது ஈஸியா வந்துருக்க மாட்டேங்குது இல்லையா. கடந்த பயணமே பெருசா. எனக்கு என்ன இங்க வந்த பிறகு நீங்க சொன்னீங்களா பொருளாதாரம், இப்ப எனக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த மணி மைண்ட் செட் ரொம்ப அதிகம். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பார்ப்பேன், அவங்களால கரெக்டாக பணத்தை ஹேண்டில் பண்ண தெரியாது. ஆனா நான் ஃபினான்ஷியலா ஹேண்டில் பண்ணிடும் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. ஆனா ஆக்டிங் வந்து சில இடத்துல வந்து கோர்ஸ் படிக்கும் போது வந்து ஸ்டார்டிங்ல ரொம்ப கான்ஃபிடென்ட் இல்லை, எனக்கு வரவே இல்லை. பிளே பண்ணும்போது கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஆனா இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் கான்ஃபிடென்ட் இருக்கு. ஆனா மணியை வந்து என்ன ஹேண்டில் பண்ண முடியுது, நான் ஆக்டிங் என்ன ஹேண்டில் பண்ண முடியல. என்ன பண்ணணும் நான் யோசிக்கிறேன். மணியை ஹேண்டில் பண்ணி யூடியூப் பார்ப்பேன், நிறைய அந்த மாதிரி நிறைய புக்ஸ் படிச்சு கத்துக்கிட்டேன். இப்ப எனக்கு வந்து எங்க போய் கத்துக்கணும், செல்ஃபா கத்துக்கணும் எல்லாம் சொல்றாங்க. செல்ஃபா கத்துக்கணும்னா நமக்கு என்ன தெரியணும், நாலேஜ் இருக்கணும்ல. அந்த நாலேஜே ரொம்ப இல்ல. அப்போ நமக்கு ஒரு ட்ரெயினர் வேணும், அவங்க மூலமா நமக்கு இன்புட் கொடுத்து அவுட்புட் கொண்டு வர முடியும்.
ஸோ அது எங்க போய் தேடலாம், எப்படி அந்த ரொட்டீன் லைஃப்ல கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின். கூத்துப்பட்டுக்கு வந்தீங்க, கூத்துப்பட்டுல என்ன கத்துக்கிட்டீங்க? இங்க ஆக்சுவலா தேட்டருக்குள்ள வந்திருக்கீங்க, தேட்டரை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஆனா சினிமாவுக்காக வந்த பயணம் அது பேசிக்கா இங்க வந்தீங்க, கரெக்டா? அது யாரோ சொல்லிருக்காங்க கோல், அதான் அதே கிட்டத்தட்ட உங்க வேவ்லென்த் என்னது சேம் தான். இந்த சிந்தனை எனக்கு இருக்குல்ல, நீங்க கேட்கிற அந்த அறிவு, எனக்கு அறிவு அப்ப இல்ல. எனக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இங்க கிளாஸ் எடுக்கும்போது அந்த அறிவுன்னு ஒன்று ஃபோக்கஸ் ஆச்சு. ஏன்னா என்னுடைய நான் எங்க வந்துங்கிறேன், நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேங்கிறது எனக்கே வந்து ஒரு மாதிரி உடஞ்சிட்டேன். அதுக்கப்புறமே செக்ஷன் எடுக்கும்போது நான் ஒரு நடிகருக்கு சொல்லிக் கொடுக்கும் போது நானும் லேர்ன் பண்ணிக்கணும், நானும் கத்துக்கணும், நான் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண ஆக்ட் பண்ணும்போது நான் இங்கிட்ட நடிச்சு காட்டுவேன் பசங்க. ஆனா என்ன இமிட்டேட் பண்ணக்கூடாது. நீ உனக்கு தெரிஞ்சு உங்களோட பாடி லாங்குவேஜ் ஒரு கண்டென்ட், நான் எனக்கு கண்டென்ட் நான் எடுத்து நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு we are sharing that. இங்க டேபிள் போட்டு கிளாஸ் எடுத்துட்டு இது பண்ண இது பண்ண அது சொல்லல, நான் அப்படி எடுக்க மாட்டேன். நான் எப்படி எடுத்தேன்னு என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கேன். ஆனா இங்க எடுக்க பயணம் வந்து நான் சினிமாவுக்காக நான் அப்படி போட ஆரம்பிச்சேன். சினிமாவில் போனவன அந்த வாய்ப்பு கிடைச்சிடாது. ஆனா தக்க வைக்கிறது ஒன்று இருக்குல்ல, இங்க இருக்கிறத தக்க வைக்கணும். வணிக ரீதியா வியாபார இங்க வணிக ரீதியா வந்து நான் வந்து சர்வைவல் பேக்கப் ஃபேமிலிக்காக இங்க இருந்து நான் சினிமா பண்ணும்போது கிடைக்கிற ஒரு வாய்ப்பு நான் விடலை. எவன் கூப்பிட்டாலும் நான் போய் நின்றுவேன். முதல்ல அங்கே காசு வருது, காசை நோக்கி நான் வேலை செய்ய மாட்டேன். ஃபர்ஸ்ட் வேலை, அங்கே ஒரு வேலை அவனுக்கு ஷார்ட் ஃபிலிம் நடிகர் கூப்பிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் போய் நிற்பாங்க. அப்போ நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் ஃபிலிம்ல ஒரு கேரக்டர் கொடுக்கணும் நிற்பேன் அந்த நைட் வரைக்கும். ஒரு நாள் ஆனால் ஒரு நாள் ஷூட்டு இப்போ நான் கேன்சல் ஆகிடும், மறுபடியும் சரி கேன்சல் பிரதர் நாளைக்கு நானே போன் வச்சு நாளைக்கு இருக்கா பிரதர் ஷூட்டு இல்லை பிரதர் ஒரு வாரம் கழிச்சு தான் போகிறேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு இல்லை. இங்கே ஃபாலோவுக்கு வந்து நிறைய சினிமாவில் வந்து நான் ஆக்சுவலி சினிமா ட்ரை பண்ணும்போது பிபி நம்பரு யாருன்னு சொல்றது என் ஃபோட்டோ வந்து கோனிகா வந்து கோடம்பாக்கத்தில் இருக்கும். கோனிகா கார்டு இந்த இல்லை இந்த கோடம்பாக்கம் டிஸ்ட்ரிக்டில் லெஃப்டில் கோனிகா இல்லை. அப்போ வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு ஒரு ஸ்டிக்கர் பண்ணிட்டு கே முத்துக்குமார் நான் வந்து கோட்ரஸில் தங்கினேன். பிபி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாச்சியோட நம்பர் கொடுத்துருவாங்க. ஒரு அண்ணாச்சி இந்த மாதிரி ஃபோன் வந்துச்சுல சொல்லுங்க அப்படின்னு. ஏன்னா சக்கரவாகம் குழம்பு ஆனால் இருந்தாலும் கரெக்ட் பண்ணி அவருக்கு வந்து அவர் கடைசியில் அவங்க வீட்டுக்கு தண்ணி குழாயில் தண்ணி இருந்தேன். அண்ணாச்சி நீங்க எந்த ஒன்று 5 கூட 10 கூட தண்ணி நான் அடிச்சு கொடுக்குறேன் பண்றேன், நீங்க இந்த எனக்கு கொண்டு போங்க. அதாவது ஏன்னா என்கிட்ட நம்பர் கான்டாக்ட் இல்லை. உடனே வணக்கம் சொல்லுங்க அப்பா பிபி நம்பர் தானே கொடுத்தேன். அதுல கடை ஓனர் பத்தி பேசிட்டு அவன் வைக்கிறவன் பேசுறது ஜாதகம் பேச மாட்டான். ஆனா அது கேட்டுன்னு அவங்களால அதுக்கப்புறம் இது தப்பா இருக்கு, ஒருவேளை ஒருத்தர் டிபெண்ட் பண்ணிருக்க அவரே நம்மளை கூப்பிட முடியாது. இப்போ பேஜர் இருந்துச்சு, அந்த பேஜர் வாங்குற அந்த ஸ்ட்ரகிள் லைஃபா. ஏன் இதை சொல்றேன்னா இந்த பேஜர் வாங்குறதுக்கு நான் ரொம்ப ஈஸியாக வாங்க முடியல. அந்த பேஜர் வந்து அந்த டைம்ல நான் சொல்றது மொபைலுக்கு முன்னாடி இருந்தது. பேஜர் வச்சு பேஜர் வச்சுக்கிட்டேன். அது வந்து அதை அவங்களுக்கு சினிமாவுக்கு என்னன்னா நம்ம சினிமா ஒரு விஷயத்தை அடையிறது ஒரு கான்டாக்ட் தேவைப்படுது. ஏதாவது கம்யூனிகேஷன்ஸ் மஸ்ட்டுங்க. சினிமாவில் ஒரு கம்யூனிகேஷன்ஸ், நண்பர்கள் வட்டாரம் சர்க்கிளை பெருக்கணும். எப்படியோங்க ஓடியாரு எப்படியோ ஒரு ஆள் ஒருத்த பிடிச்சி ஈஸியாக கிடைக்கல. ஆனால் கிடைக்கிறத எதுவுமே விடக்கூடாது. ஸோ நீங்கள் சினிமாவும் முடிவு பண்ணி வந்துட்டீங்க, தியேட்டர் வந்துட்டீங்க. அதே நேரத்தில் தியேட்டர் நாடகம் பிளே பண்ண ஆரம்பித்தேன், நாடகம் பண்ணுவோம். நான் வந்து இப்போ எனக்கு வந்து நீங்கள் கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? இப்போ அதை இப்போ கரெக்டாக பேக்கப் இருந்துச்சுன்னா எஸ்கேப் பண்ணீங்க. ஏன் சொல்லுவாருன்னா சினிமாவில் ஒன்று இருக்குல்ல, இப்போ இவர் போராட்டம் இருக்குல்ல, அந்த தம்பி போராட்டம் வேற உங்கள் போராட்டம் வேற. நீங்கள் ஒரு பேக்கப் இருக்கு, நீங்கள் பேக்கப் இல்லாமல் வறுமையில் இருக்கும். பட் இருந்தாலும் இதை அடையணும்னு நினைக்கிறான். இவன் எப்படி சகிப்புத்தன்மையோட பொறுத்துக்கொள்ள முடியுமா அவமானத்தை அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஒவ்வொரு விதமான சிந்தனையில் இருக்கும்போது என்னுடைய சிந்தனை கிட்டத்தட்ட ஃபேமிலி அந்த நம்ம என் படத்தை எதிர்பார்த்து என் ஃபேமிலி இல்லை அந்த டைம்ல. ஆனால் என்ன தக்க வைக்கிறதுக்கு பெரும் போராட்டம் வந்துச்சு. அப்போ அதை தக்க வச்சுக்கிட்டு நான் சினிமாவில் ட்ரை பண்ணுறதுக்கு இந்த சர்க்கிள் அப்போ கிட்டத்தட்ட என் நண்பர் விஜய் சேதுபதிக்கு உண்டு. விஜய் சேதுபதி அப்போ கல்யாணம் பண்ணிட்டாரு. அவரு சர்க்கிள் அது எல்லா இதுவும் இங்கே சினிமாவில் வந்தவங்களுக்கு கூத்துப்பற்றன் மட்டும் இல்லை, ஜெயிச்சவங்களுக்கு பின்னாடியே பேசிக் ஒன்று ஒரு போராட்டம் இருந்துட்டு தான் இருக்கு. அது ஜெயிச்சதுக்கு அப்புறமா அதை தக்க வைக்கிறதுக்கு சில ஆக்டர்ஸ் போராட்டம், சில டைரக்டர் போராட்டம் எல்லாமே ஒரு இருக்கு. சில அடைய முடியல, சில விஷயங்கள் ஈஸியாக கிடைக்கல,
மன உளைச்சல் நிறைய இருக்குது. எல்லாம் நிதானமாகிட்டு விடக்கூடிய குதிரைக்கு லாயத்தை கட்டி விட்ட மாதிரி அப்படி முயற்சி பண்ணணும். உங்களுக்கு நான் திட்டமும் சொல்கிறேன், நான் பேசுகிற விஷயங்கள் நான் இவர் பண்ணுறதான் கரெக்டாக சொல்லியிருக்காரு அப்படிலாம் சொல்லலை, அப்படிலாம் சொல்லவே சொல்லலை. ஆனால் எனக்கு எனக்கு இப்படி கிடைச்சது. ஒருவேளை வேற மாதிரி நீ உங்களுக்கு வந்து உங்க மண்டாங்கிட்ட உள்ள இந்த பேர் இப்படி போகலாம் அப்படின்னு உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா போங்க. ஆனா சினிமாவுக்காக நீங்க ஒரு விஷயத்த பண்ணா ஃபேமிலி ஒன்று இருக்கு, அதை விட்டுறக்கூடாது. ஃபேமிலிக்காக நான் நல்ல நோக்கத்தோட தான் அந்த விஷயங்களே சொல்லிட்டு இருக்கேன். நெகட்டிவ் நிறைய இருக்கு சினிமாவில், அதை எடுத்துக்காதீங்க, தூக்கி கல்வி மாதிரி போயிடுது, கடந்து போயிடுது. இந்த பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்கு, அதை கையாளுங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. அவ்வளோ புரிஞ்சுச்சா? வேற கேட்கலாமா? எல்லாரும் கேட்ட மாதிரி அதே தான் கேள்வி சேமாக தான் இருக்கும். இப்போ இந்த சாப்பாட்டு அவங்களோட ஓட்டில் ரிலீஸ் ஆகும்போது நானும் அம்மா ஃபேமிலியில் மனைவி எல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஒரு லிமிட்டுக்கு மேலே எங்கள் அம்மா இந்த கழிச்சோளம் அவனை வெட்டி கொண்டா நல்லா இருக்குமே அப்படிங்கிற அளவுக்கு உங்களால் கோவப்பட்டாங்க. அதோட நீங்கள் வெட்டினோட எங்கள் அம்மா கைத்தறி சிரிக்கலாம் ஆரம்பிச்சாங்க. அதுதான் சக்ஸஸ். நான் வாழ்ந்துட்டு அதை முடிச்சுட்டு வில்லேஜ் பார்த்தோம். வில்லேஜ்ல நீங்க அந்த ரெஸ்டாரண்ட்ல எடுத்த சீன்ல வருவீங்களா? எல்லாமே முடிவு பண்ணாங்க, இவர் தான்ப்பா வில்ல, இவரால தான் ஆரியா வாழ்க்கை நாசமா போகுது, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களை அந்த முத்துக்குமார் வந்தா, முத்துக்குமார் கூட உங்க பேர் தெரியாது, தனியா தான் எங்க அம்மா சொல்றது. அந்த தனியா வந்திருக்கா அப்படி, அவ்வளவுதான் இவர் தான் வில்லன்னு முடிவு பண்ணி எங்க அம்மா உள்ள போயிட்டாங்க. அப்புறம் எபிசோட் போக போக அப்புறம் நீங்க அந்த கேரக்டர், அந்த சப்போர்ட் கேரக்டர் பண்ணது நல்லா இருந்தது, அதெல்லாம் நல்லா இருந்தது போயிடுது. இப்படி நெகட்டிவ் ரோல்ல மாட்டிக்கிட்டோமே, இதை மாத்தணும், அந்த பிம்பத்தை மாத்தணும் அப்படின்னு ஏதாவது நீங்க யோசிச்சீங்களா? யோசிச்சதே இல்லை. படம் ப்ராஜெக்ட் கமிட் ஆகுது மட்டும் நீ எனக்கா வருத்தப்படு, கோவப்படு, அல்லாப்படு, அனுப்படு. எனக்கு டப்பு ப்ராஜெக்ட் அதான் அவர் முன்னாடியே கிடைக்கிறதா பண்ணணும். இது சொன்ன இல்ல, இந்த கிளாப் வந்தது இல்ல, கிளாப் உங்களுக்கும் வரும் நாளைக்கு. என்னன்னா நம்மளை வந்து நான் அதான் சொல்றேன், தனியா இப்படிதான் இருப்பாருங்க. நான் நடிகன், ஒரு ஆக்டர், நான் ஒரு மண்ணு, இந்த களிமண்ணு மண்ணா இருந்து களிமண் ஆயிட்டேன். எப்படி வேணா மோல்டு பண்ணிக்கலாம். களிமண்ணா நான் வந்து இப்போ இந்த 5 டைரக்டர் இருக்காங்கன்னா 5 டைரக்டர்ன்னு ஒரே மாதிரி யோசிக்க மாட்டாங்க. ஸ்கிரிப்ட் பல்வேறு விதத்துல யோசிக்கும் போது இவர்கிட்ட தான் தொடர்ந்து படம் நான் ஒர்க் பண்ற டைரக்டர்ஸ் ஃபுல்லாமே தொடர்ந்து நான் வேலை செஞ்சுட்டே இருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், தெரியாத ஆட்களுக்கு ஒரு ரொம்ப தும்முறு கனாண்டா தான் இருப்பாரு, அது கிடையாது. இங்க எல்லாமே ஹியூமானிட்டி தான். இங்க என்ன நான் சத்தத்தை அதிர்வாக சொல்லுவேன், அவ்வளவுதான், தவிர இங்க ஒண்ணுமே கிடையாது. இங்க எல்லாமே ஒரே சமம் தான். ஸோ அது அந்த அம்மாவுக்கு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ஏன்னா அந்த மாதிரி நிறைய அம்மாக்கள் இருந்தாங்க. அவங்க ஒருவேளை அவங்க சினிமாவை நல்லா ரசிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க கூர்மையா ஒரு படத்தை ரசிச்சு, ஒரு படத்தை ஒரு கேரக்டர்ஸ் அப்சர்வ் பண்ணி இவன் வந்தாலும் இப்படிதான் அப்படின்னு அப்ப எனக்கு நம்பியர் மாதிரி பாக்குறாங்களான்னு உள்ளுக்குள்ள எனக்கு அவங்க சந்தோஷம். ஆனா ஓகே, இது கூட நல்லா இருக்கு அப்படின்னு. ஆனா கரெக்டா அந்த வில்லேஜ் வந்து டோட்டலா வந்து ஒரு வேற மாதிரி ஒரு டைமண்ட் இருந்தது. அது கிடைச்சிச்சு வாய்ப்பு. அதுவும் அந்த டைம்ல சாப்பாட்டை பண்ணி முடிச்ச உடனே வந்த ஸ்கிரிப்ட் கமிட் பண்ண அமேசான்ல ஒரு ஓடிடி ஒன்று வருது அப்படின்னு சொன்னா அதை அவாய்ட் பண்ணிடக்கூடாதுன்னு தான் அதையும் நான் ஏற்றுக்கிட்டேன். வேற கேள்வி சொல்லுங்க. சினிமா லைஃப் உங்களை எப்படி ஃபீல் பண்ணுது? என்ன டீம் பண்ணாங்க பண்ணலாம். அந்த இப்போ நீங்க ஒரு ஃபேஸ்ல இருக்கீங்க, இப்போ சினிமால ஒரு ஃபேஸ் இருக்கு, எந்த ஃபேஸ், அந்த ஃபேஸ் வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு, எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்ல அது கொஞ்சம் மரியாதையா இருக்கு. மரியாதையானா கொஞ்சம் படம் நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸு பார்க்குறாங்க இல்லையா, நிறைய தம்பி தங்கி பார்க்குறாங்க. வெளியில இருந்து சினிமா யங்ஸ்டர்ஸ் நிறைய வர்றாங்க. உங்களை மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் அசிஸ்டன்ட் டேரக்டர் பார்க்குறாங்க, இங்கே இருந்திருக்காங்க, டைரக்ஷன் டீம்ல இருந்திருக்காங்க, நடிக்கிறாங்க. அப்போ ஒரு அவங்க சீனியாரிட்டி ப்ரோக்ராம் பார்க்குற ஆக்டர்ஸ் பார்க்கும்போது அவங்க சார் அவங்க எப்படி இந்த விஷயங்களை கேட்பாங்க, ஷேர் பண்ணுவாங்க. எப்படி இந்த கண்டென்ட் எடுத்துட்டு எப்படி பிஹேவ் பண்ணுறது, நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ பாருங்க அப்படி பேசுவோம். கிட்டத்தட்ட நான் எனக்கு பிரகாஷ்ராஜ் சார், உதய் சாருக்கு நான் ட்ரெயின் பண்ணும்போது, மனிதன் படத்துக்கு ட்ரெயின் பண்ணும்போது பிரகாஷ்ராஜ் சார் வந்து ஸ்பாட்டினிக்கு பெரிய டைலாக் அடிச்சார். ஒரே டேக்ல மறந்து போயிட்டு இருந்தேன். ஒரே டேக்ல 4 கேமரா வச்சுட்டாங்க, ஒரு டேக்ல எல்லா ஷார்ட் பக்கம் ஒரே டேக் பண்ணாரு. பிரமிப்பா இருந்துச்சு. அவர்கிட்ட கேட்டேன், கவனம் தான் கண்ணா, கான்சென்ட்ரேஷன் தான், மனசுல நல்லா ஏற்றிக்கிட்ட கண்டென்ட் அது அப்படியே அதுதான் நிஜமாவே அதுதான் நடந்தது.
அப்போ நம்ம ஒரு கதாபாத்திரம் கொடுத்து நடிக்கும் போது எந்த ஆக்டரும் இமிட்டேட் பண்ணிடக்கூடாது, ஏதாவது வந்துடக்கூடாதுன்னு ஒரு கவனம். பட் எனக்கு ஒன்று தோணுது இல்லை, நான் பிஹேவ் பண்ணி நடிக்கணும்னு சொன்னால் எனக்கு முதல்ல கூச்சமே கிடையாது. நான் இடம் பொருள் எங்கே இருக்குல்ல அங்கேயே எனக்கு ஒரு விஷயம் உடஞ்சிருச்சுன்னு அர்த்தம். எனக்கு கூச்சமே கிடையாது. எனக்கு இங்கே என்ன தோணுதோ பேசிட்டு போயின்னு இருப்பேன். எனக்கு ஒரு தோணுது இல்லையா, நான் ஒரு ஆக்டராக நடிக்கணும், ஒரு அந்த கேரக்டரைசேஷன்ல இப்படி ரியாக்ட் பண்ண அப்படின்னா நான் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு மரியாதை நல்லா பாசிட்டிவாக பார்க்குறாங்க. ஸோ அதனால தப்பா இது வரைக்கும் நான் நடித்த படங்கள் டக்கு டக்குன்னு நடிச்சு கொடுக்குறதுனால ஒரு நேரத்தில் நடிச்சிடுறேன். நல்லா ஆரோக்கியமாக பார்க்குறேன். நான் எனக்கு ஒரு சந்தேகம், சினிமாவில் நடிச்சுட்டு ஃபஸ்ட்டு சின்ன திரையில் நடிச்சுட்டு நாடகம் சீரியலில் பண்ணிட்டு சினிமாவுக்கு போக முடியாது, சினிமா போனால் அவங்களுக்கு வரவே இருக்காது அப்படின்னு ஒரு பரவலான பேச்சு. அது எப்படி இப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? சினிமாவில் நடிக்கலாம் அப்படின்னு தான் ஒரு ஆசை. அதுக்கோசரம் தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம். இப்போ நான் சீரியல் வாய்ப்பு கொடுத்தா நீங்கள் நடிக்க மாட்டீங்க. அதை தான் எப்படி நீங்கள் எப்படி அதை நாங்கள் ஏற்றுக்கு? ஓகே, அது கேள்வி கரெக்டு. அப்போ இருந்து இந்த இது இருக்கு, சீரியல் நடித்தா படம் கிடைக்காது, படம் நடித்தா சீரியல் கிடைக்கும், சீரியல் ஈஸியாக கிடைச்சிரும் அப்படின்னு. எனக்கு தெரியாது, நடிப்பு தான். உங்களுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது இருக்குல்ல, ஒரு எல்லாம் பணத்தை சார்ந்துதான் இருக்கு. ஒரு சார்பட்ட ஒரு சில பேர் அந்த பணம்லாம் வேண்டாம், நான் வெயிட் பண்ணுவேன், இல்லைங்க நான் வெயிட் பண்ணுறேன் சினிமாவில் இல்லை வெயிட் பண்ணுறேங்க, சரி வெயிட் பண்ணுங்க. இங்கே எந்த அடுத்த ஃபில் பண்ணுறதுக்கு அவன் ரெடியாக இருக்கு. நீ வேண்டாம்னு சொல்லிட்ட, அவன் ஃபில் பண்ணிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு என்ன கிடைக்குது, நீங்கள் கற்றுக்குங்க. இப்போ கேமரா முன்னாடி இப்போ ஷார்ட் ஃபிலிமில் போய் கற்றுக்கணும்னு நினைக்கிறத சீரியலில் போய் கற்றுக்குங்க. இதனால ஏதோ ஒரு வாய்ப்பு கிடையாதா சினிமாவில் வாய்ப்பு? நீங்கள் சீரியல் நடிச்சோன்னு பெரிய ஸ்டாராக இருக்கிறீங்களா போனோன்னா? அவங்க எல்லாம் இப்போ நீ சீரியல் ஆர்டிஸ்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்லை. முதல்ல நீ யாருங்க, அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். என்ன காரணம்னா உங்கள் அனுபவத்தை கற்றுக்குங்க. போயிட்டு ஏதோ ஒரு சீரியலில் போய் கற்றுக்கணுன்னா நீ கற்றுக்குங்க. ஒரு சீரியல் கூப்பிட்றாங்க போய் கற்று. நான் ஒரு சீரியல் தான் நடிச்சேன், மதுரைங்கிற சீரியல் நடித்தேன் விஜய் டிவியில். எங்கள் ஊர் மதுரைங்கிறவங்க மதுரை பேர வச்சு எங்கள் ஊரில் மதுரையில் கேட்டாங்க, என்ன ஏய் மாப்பிள்ள மதுரையில் தான் நடிக்கிறேன் கூட. மதுரையில் எந்த இடத்துலடா விஜய் டிவியில் பரவாடே கூட. அப்போ நம்ம பேசுகிற துணியா அப்படிதான் இருக்கணும், என்ன அப்படித்தானமா பேசுவாங்க. அப்போ அப்படி ஒன்று இருக்குல்ல. அப்போ நான் சீரியலுக்கு நடித்தேன், இதுக்கு நடிச்சுன்னு நான் ஓவரா ப்ராம்ப்ட் பண்ண சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாது, இங்கே உள்ள நடிப்பு சீரியலுக்கு கற்றுக்கணும், ப்ராம்ப்ட் எடுக்கணும். அதுல கண்டென்ட் எடுத்து நீங்க பேசி அங்கே ஒரு பெருசா பெஸ்ட்டை கொடுத்துட்டேன்னா அங்கிருந்து உங்களை சினிமாவுக்கு அங்கேயே கூப்பிட்டு சொல்லிவிடுவாங்க. ப்ராம்ப்ட் எல்லாம் வேணாம் பிரதர், நான் எடுக்கிறேன் கொடுங்க ரெடி டேக் அப்படின்னு அந்த நீங்க அடிங்க, அங்கே சீரியலுக்கு போய் கலக்குங்க. அங்கேருந்து ஜெயிச்சுட்டு நீங்க போங்க. இது தியேட்டர்லயும் சரி சினிமாலையும் சரி என்னைக்காவது உங்க கோ ஆக்டரை பார்த்து பதட்டப்பட்டு பயந்துருக்கீங்களா? தியேட்டர்லையா? தியேட்டர்லயும் சினிமாலையும். தியேட்டர்ல நான் காண்டாயிருக்கேன், சினிமாவில் பதட்டப்பட்டிருக்கேன். சினிமாவில் வந்து ரஜினி சார் கூட நடிக்கும் போது பெரிய பதட்டம் வந்துச்சு. தியேட்டர்ல ஏன் காண்டாயிருக்குன்னா பொறாம இருக்கும். ஏன்னா இவரு நமக்கு ஒரு கேரக்டருக்கு ஒரு பேர் கொடுப்பாரு நினைச்சா அது வேற சோமுக்கு போயிடும். சோமு போயிடணும், இந்த பக்கம் ஒரு போயிடணும்னா என்ன இந்த கேரக்டர் எனக்கு நான் பண்ணியிருப்பேங்க அப்படின்னு ஒன்று போகணும்ல. அது கடைசியில் பார்த்தா இங்கே ஒன்று இருக்குல்ல, இங்கே சீனியாரிட்டி ஒன்று இருக்கும். இது எப்பவுமே இங்கே எல்லா இடத்துலையும் சீனியாரிட்டி இருக்கும். அது கீழே இங்கே அதான் இங்கே சமநிலைன்னு ஒன்று இல்லை. அது எப்பயுமே மாற போகிறது கிடையாது. எங்கேயுமே சமநிலைங்கிறது மாறினால்தான் அது வேற மாதிரி. ஆனால் இது அரசியல், இங்கே வேற ஒன்று இருக்குது. ஆனால் இது தேவையில்லை. நமக்கு லேர்னிங், உனக்கு எது கொடுத்தாலும் அதில் பெஸ்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு நின்று அடி விளையாடு. சொன்ன மாதிரி சகோதரன் கேட்ட கேள்வி, நான் சீரியல் போனால் சினிமா கிடைக்காதா, சீரியல்லேருந்து நான் சினிமா என்னால் வர முடியும்னு சொல்லி ப்ரூவ் பண்ணு. அப்படி வந்தது தான் நான் சீரியலில் நடிச்சு சினிமாவில் வந்தேன். நண்பர் விஜய் சேதுபதி பெண்ணுன்னு சீரியல் நடிச்சு தான் வந்தாங்க. ஸோ அதனால அது தப்பு கிடையாது. நீங்கள் உழைப்பு தானே, இங்கே வேணாலும் போடு, வேலை செய்யும். வேற நீங்கள் கேட்கவே இல்லை, நீங்கள் கேட்கல, யோசிங்க.
இப்போ நீங்க பொதுவாகவே மதுரையில இருந்து ஒரு ஆக்டர் வராங்க அப்படின்னா அது வந்து அங்கங்க பதிவு பண்ணிட்டே இருப்பாங்க, அந்த ஸ்லாங்ல கண்டுபிடிச்சிருவோம். இப்போ விஜயகாந்த் சார் கூட மதுரையில இருந்து நான் போட்டோ ஸ்டுடியோல போட்டோ எடுத்தேன், சென்னைக்கு வரதே ஒரு பெரிய ஸ்ட்ரகிளா இருந்திருக்கும். நீங்க அங்கிருந்து வரும்போது என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணுங்க? அந்த ஊரை விட்டு வரதே ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தான். இல்லைம்மா, அது என்னோட பர்சனல் நிறைய இருக்கு. நிறைய ஆக்சுவலி உங்களுக்கு கேள்விகள் ஒன்று இருக்குல்ல, உங்களுக்கு ஏதாவது இல்லை பர்சனலாக நீங்கள் எல்லாரும் ஆனால் பர்சனல் சொல்கிற நிலைமை வந்துடும் இந்த கேள்வி. ஏன்னா இந்த கேள்வி வந்து பர்சனலை தாண்டி ஒன்று இருக்குது. என்னுடைய பெயின் பெருசு. இந்த கடந்து வந்து இந்த ஸ்ரீமா ஐயா கேப்டன் சொல்லும்போது நான் ராஜாபாத சீட்டில் நான் சாப்பிட்ருக்கேன் அவர் ஆஃபீஸில். சண்டே அன்னைக்கு நான் அவர் ஒரு இழப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பெயின் பெருசாக இருக்குது ப்ராசஸ். என்னுடைய இது கூத்துப்பட்டறைக்கு வந்து கூத்துப்பட்டறையில் இருந்து ஒன்றும் நடந்ததில்ல. அது ஒரு மிகப்பெரிய ஒரு இது பெரிய ஒரு லைன். சினிமா சூஸ் பண்ணும்போது நீ எதை இழக்கணுமோ எல்லாமே இழக்கணும், வலி பெயின். ஆனால் கிட்டத்தட்ட குதிரைக்கு லாயத்தை கட்டி விட்ட மாதிரி தான் ஃபோக்கஸாக இருந்தேன். சினிமா அடையிறதுக்காக ஒன்று இருக்கு. இன்னும் நான் அடைஞ்சிட்டேன்னா நான் மறுபடியும் சொல்ல அடையலை. என் தாகம் இன்னும் தனியாக இல்லை. நாடகத்தில் பேசுகிற மாதிரி தான் என் தாகம் இன்னும் தனியாக இல்லை. ஏன்னா எனக்கான அங்கீகாரம் எனக்கான இதை நான் தேர்ந்தெடுக்கிற ஸ்கிரிப்ட் கிடையாது. எனக்கு எல்லா இயக்குநர்களுடைய நான் வேலை செய்யணும், எல்லா தரப்பும் கதாபாத்திரம் பண்ணணும், நிறைய கேரக்டர்ஸ் பண்ணணும். இப்போ நெகட்டிவ் கேரக்டர் பண்ணணும், பாசிட்டிவ் வில்லேஜ் சொன்ன உடனே இந்த பாராட்டு நிறைய இடத்துல அவருக்கு வந்திருக்கு. நீங்கள் நெகட்டிவ் தான் பண்ணுவார், இதுவும் பண்ணுவார், எது கொடுத்தாலும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நடிகனாக நான் இன்னும் ஓடிட்டு தான் இருக்கேன். ஸோ அது இன்னும் நிற்கலை, போயிட்டு தான் இருக்கு. சைரன் படத்தில் கூட உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு ஆமாம், அந்த சின்ன கேரக்டர் அது ஏன் பண்ணீங்கன்னு நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. ஆனால் அந்த கேரக்டர் அந்த டேரக்டர் கிட்ட சொன்னாங்க இது அதாவது சின்ன கேரக்டர் இல்லை, அந்த கேரக்டருடைய ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ், அது கதையை சுற்றி நடத்துது அப்படின்னு சொன்னாரு. அதுக்காக பண்ணேன். பட் என்னமோ இப்போ அந்த டேரக்டர் மறுபடியும் பெருசாக ஒரு படம் பண்ணும்போது அது அடுத்த படம் பண்ண போகிறேன். சின்ன விஷயம் லோகேஷ் ஒரு சொல்லுவார், சினிமாவில் தமிழ் சினிமாவில் நீங்கள் ஜெயிக்கணும்னாலே சென்னை தான் வரணும்ங்கிற நிலைமை மாறணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒரு சொல்லுவார். இப்போ ஃப்ரெஷராக ஸ்டார்டே பண்ணலை அப்படிங்கிறவங்க வந்து சென்னையில் தான் இருக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் ட்ரை பண்ண முடியும் எல்லாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு லெவலுக்கு வந்துட்டீங்க, நீங்கள் வந்து சென்னையில் இருந்தால் மட்டும்தான் இன்னும் மேலே க்ரோத்தாக போக முடியுமா, இல்லை தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களால் முடியுமா? இல்லை, இப்போ கேட்ட சரியான கேள்வி. இப்போ மாறிடுச்சு. இப்போ சென்னையில இருந்து பண்ணணும் அவசியம் இல்லை. என் நண்பர் கடைசி விவசாயி மணிகண்டன் அவர் ஊர்ல இருந்து உஸ்லம்பட்டியில் இப்போ வச்சு அங்கேருந்து ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறார், படம் ஆரம்பிக்கிறார். இப்போ நிறைய பேர் சவுத்துல இருந்து வராங்க, நிறைய ஊர்கள்ல இருந்து அங்கங்கே பண்றாங்க சின்ன சின்ன விஷயங்கள். சில பேர் நான் என்ன நினைக்கிறேன், நான் ட்ரை பண்ணது 98 ட்ரை பண்ணும்போது சினிமா சென்னை தான் ஒரு பேஸாக இருந்துச்சு. அப்போ இங்கேருந்து ட்ரை பண்ணது ஒன்று இருக்குல்ல, இங்கேருந்து நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு சென்னை மாநகரம் இங்கே இருக்கும்போது பொருளாதார ரீதியாக இங்கே எல்லாமே பெருசாகவே இருந்தது, ஒரு வியப்பு இருந்தது. நான் இங்கே சென்னை வரும்போது நான் பிரம்மாண்டமாக நான் ரொம்ப பெருசாக தான் பார்த்தேன் சென்னை வரும்போது. இப்போ எல்லாம் மாறிடுச்சு. இப்போ நீங்கள் இதே இது ஆக்டிங் கிளாஸ் வந்து நீங்கள் இங்கே வந்து கற்றுக்கிறீங்க, இதே ஊரில் இருந்தாலும் அங்கேயும் கற்றுக்குங்க. அதுக்காக கூத்து பண்றவங்க தெரியல, நிறைய தியேட்டர்ஸ் இருக்கு, நிறைய இப்போ பண்றாங்களாடா நிறைய ஊர்ல தஞ்சாவூர் தான் நிறைய தியேட்டர்ஸ் பண்றாங்க. பட் ஷார்ட் ஃபிலிம் பண்றவங்க நிறைய இருக்கிறாங்க. அது நிறைய பேர் இந்த டீமோட நீங்க வேலை செய்யப்பாங்க. தனித்து நீங்க இருக்க முடியாது. தனித்து இருந்தீங்கன்னா இங்க ஏதோ ஒரு வேலை கான்டாக்ட் உங்களுக்குள்ள, நீங்க ஒரு டேரக்டரை போய் பாருங்க, நட்பு இருக்கு. சில பேர் பணம் கொடுத்து பெருசாக நடிச்சுட்டு அப்படிலாம் போவாங்க. அதை நான் சொல்லலை. சின்ன சின்ன ஆடிஷன்ஸு, நிறைய மாடல் கோஆர்டினேட்டரு, டைரக்டர் நிறைய. ஆனால் அதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பேமெண்ட்டே இல்லைனாலும் நீங்கள் போய் நடிங்க 500 ரூபாய் தரலனாலும் நடிங்க எவ்வளோ அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்காக இங்கே தெரியல எனக்கு. அது என்னன்னா 500 ரூபா அது நான் அந்த டைம் இந்த டைம் இல்லை, இங்கே எல்லாமே கொஞ்சம் கவனம் செலவச்சுன்னா உங்களை ஏமாற்றுவாங்க. ஏமாறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுறவன் இருந்து தான் இருப்பாங்க. அதனால நம்ம தான் ஜாக்கிரதையா வச்சுக்கணும், நம்ம ரொம்ப ஃபோக்கஸா இருக்கணும், நம்ம ரொம்ப மெச்சூர்டா இங்கே ரியாக்ட் பண்ணணும். மெச்சூர்டா இல்லாட்டாலும் மெச்சூர்டா இருக்கிற மாதிரியாவது ரியாக்ட் பண்ணணும்.
இங்கே அறிவு ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். அறிவு இருக்கணும். அனுபவத்துக்கும் அறிவும் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு அறிவை வளர்த்துக்கிறதுக்கான ஒரு முக்கியமாக பார்க்கணும். உங்கள் அறிவை எப்படி வளர்த்துக்கிறீங்க, உங்கள் பேச்சில் இருக்குது, மற்றவங்கள ஹேர்ட் பண்ணாத அளவுக்கு இருக்கணும். நிறைய நீங்கள் கவனிக்கணும். முதல்ல உங்கள் கவனம் செலவக்கூடாது. ஒரு கதாபாத்திரம் திரும்ப சொல்கிறேன், கதாபாத்திரம் பண்ணும்போது அது புரிஞ்சுட்டு அதை நடிக்கிறது ஒன்று இருக்குல்ல. நீங்கள் கடைசி பிளே இருக்கிறதுக்கு நாளைக்கு சோழ ஜோதிட பிள்ளைலேருந்து என் பேர் ஹரிங்க, நான் வேலை வந்து இது பண்ணுறேன். அதான் இது ஒரு நடிக்கிறீங்க, மற்றவங்க நடிக்கும் போது உங்களை பாராட்டுவாங்கல்ல. அதை பாராட்டும் போது ஒன்று உங்களுக்கு திடீர்னு சந்தோஷம். எனக்கு முதல் கைத்தட்டு கூத்துப்பட்டில் தான் கிடைச்சது. மேடை நேரத்தில் அவ்வளோ போய் பாத்ரூம் போய் அழுதுட்டு வந்தேன். வெளியில ஃபஸ்ட்டு பாராட்டு கண் கலங்கிட்டேன். பயங்கரமான கைத்தட்ட, என்னடா சூப்பராக பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷம். மேடை நடத்தல் இமீடியட்டாக கிடைச்சிடும். அந்த கிளாக் கை தட்டும் போது அது வரும்பாருங்க, அது பயங்கரமான ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஏன்னா புகழ் இங்க அதுக்காக நம்ம வேலை செஞ்சிருக்கோம்ல. அப்ப நிறைய ஒரு காலகட்டத்தில் தொடர்ந்து அது பாராட்ட எனக்கு கூச்சமாயிடும். சார்பட்ட பண்ணி முடிச்சுன்னா போறல நிறைய இருக்காங்க. நான் நீட்டாக போகலாம். ஏன்னா என் ஃபேமிலியோட போய் நிற்பேன். என் பையன், டேடி உங்க பேர் தனியாவா அப்படின்னு ஏன் குழந்தை அவனுக்கு. ஏன்னா இங்க அதான் சொன்னேன், தொடர்ந்து நான் ஒரு எமோஷனல், இங்க ஆக்டிங்னால ஒரு பர்சனல் எமோஷனல் ரொம்ப இருக்கணும். அதே நேரத்தில் நம்ம அந்த எமோஷனலை நம்ம நிறைய பேர்கிட்டே நம்ம காட்டிக்க கூடாது. ஒரு ஃபஸ்ட்டு கைத்தட்டல் இருக்குல்ல, அது இங்கே கிடச்சிச்சு. அப்போ ரெண்டாவது நாள் நான் ப்ளே பண்ணும்போது எவ்வளோ சந்தோஷமாக ப்ளே பண்ண தெரியுமா. காலையில் எந்திரிக்கும் போது பயமாக இருந்துச்சு சார். ரெடியாகணும் அப்படி சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடி பார்த்து வசனத்தை பேசி அது உற்சாகத்து சாப்பிட்டு இப்படி பேசி முறுக்கி இப்படி விட்டாருன்னா நான் சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். இப்படி காலாட்டினாருன்னா என்ன ரியாக்ட் பண்ணாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். சாரை பற்றி எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி உட்கார வச்சு சொல்லுவார், உட்கார வச்சு அவர் நிறைய பேசுவார். அவர் அனுபவத்தை பேசும்போது நிறைய தடவை இந்த சர்க்கிளில் இப்படி கேட்குற மாதிரியே இருந்திருப்பேன். என் கனவுலாம் என் சிந்தனைலாம் ராத்திரி படத்துக்கு டிக்கெட் எடுத்துருக்காங்க, கேட்ட காசு அவர் கேட்பானோ அவனும் எடுத்துருப்பானோ, சரக்கு அடிக்கணுமா இல்லை அந்த காசுல படத்துக்கு எடுக்கணுமா, அப்படி படம் தேவையாது. ஆனால் இங்கே கேள்வி கண்டு பதில் பேசி பயங்கரமாக பேசிட்டு இருப்பேன். பாபுன்னு ஒருத்தர் இருக்கார் எங்கள் டீமில், அவர் தான் படித்தார். அவர் எங்கள் கூத்துப்பட்டில் இப்போ லீட். அவர் தான் ரொம்ப நீங்கள் இதில் பார்த்துருக்கீங்க டைனோசர் சூப்பர் டீலக்ஸ் விஜய் சேர்ந்து கத்திரிக்காய் எடுத்துருச்சாங்க. மேரி கிறிஸ்மஸ்ல அந்த ஹெல்ப் பண்ண மாட்டிக்கிடுவாரு. அவரு தான் பாபு. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ரொம்ப ஹாய் முத்து ஹவையோ நான் வந்த டைம்ல இங்கிலீஷ்ல பேசுவோம்ல. எனக்கு சரி என்னன்னா இங்க வேற ஜாலியாக எல்லாருமே இது நாங்க படிக்கும்போது கூத்துப்பட்டில் எல்லாரும் ஒவ்வொரு முகமும் வித்தியாசமா இருப்பாங்க. அங்கேங்க வந்துட்டு ஒரு மாதிரி உட்காந்து பயங்கரமா பாண்டிங் இருக்கும். இங்க ஃபேர்வெல் டேவே கிடையாதுங்க, அவனா பிரிச்சு போனாதான் ஃபேர்வெல் டே. அது அப்படியே போயிருக்கும். எவன் சீரியஸா சிரிக்கிற மாதிரி இல்லை, இங்க ஃபேர்வெல் டேவே கிடையாது. அப்பா நான் கூத்து போட்டு போறேன்ப்பா, இல்லடா சரி பார்த்து வச்சு போட. ஆனா இங்க பட் இங்க கத்துக்க வேண்டிய இடம் நிறைய இடங்கள் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். நிறைய இடங்கள் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். நிறைய கவனக்குறைவாக இருந்திருக்கேன். நான் முஸ்தான் சார் ஷோ சொல்லும் போது நான் ஜாக்கிரதையாக நான் கேட்குற மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணியிருக்கேன், அதுவும் எனக்கு தெரியும். பட் நிறையா இப்போ நான் அது ரீகலெக்ட் பண்ணும்போது சரி நம்ம தவற விட்ட விஷயங்கள் இப்போ நம்ம கம்மியாக பண்ணிடக்கூடாது. ஏன்னா இங்கே ரொம்ப ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். வேற கேள்விகள்? இப்போ நீங்க தியேட்டர்ல இருந்தப்போ நம்ம கூட இப்போ அந்த அரசியல் பிரச்சனை, போட்டி, பொறாமை இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்கு. ஈவன் காலேஜ், ஸ்கூலு, ஒர்க் பண்ற இடம், சினிமா எல்லாமே அந்த மாதிரி ஆக்டர்ஸ்குள்ளேயும் இருக்கும் இல்லையா? இப்போ நீங்க கத்துக்கும் போது நம்ம கோ ஆர்டிஸ்ட் கூடவே சில பேர் அது எல்லாருக்குமே அது நடந்திருக்கும்ன்றதுல சில பேருக்கு நடந்திருக்கும்.
என்னன்னு இப்போ மேபி உங்களுக்கு நடந்திருக்கலாம் இல்லை நடக்காம போயிருக்கலாம். உங்க சூப்பராக பண்ணடா இல்லைன்னா சொல்ல சீனியர் ஜூனியர் வரை என்னடா அப்படின்ற மாதிரி சம் ப்ராப்ளம் வந்து உங்களுக்குள்ள அதை சமாளித்து வந்து ஒருவேளை நீங்கள் நல்லவங்களாவே இருந்துச்சு அவன் தான் அப்படி பண்ணுறான் சரி அவன் பேசலனாலும் நம்மளா போய் பேசலாம் அப்படின்னு நீங்களாம் இறங்கி போய் பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க அவன்கிட்ட. அப்படி இருக்கும்போது அப்படி இருந்தா அவன் திமுறா சரி சரி போ அப்படின்லாம் சில பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள எப்படி நீங்க அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரி சினிமாவில் இருந்ததுண்டா இல்ல இங்க கிளாஸ்ல உங்களுக்கு அப்படி நடந்தது? இல்லம்மா நீங்க அப்படி இருந்தா அதை எப்படி ஹேண்டில் பண்ணல? இல்லம்மா நான் டாக்டர் கிடையாது. நான் அந்த ஈகோ இருக்குல்ல, ஈகோ பெரிய விஷம். ஈகோ வந்து நீங்க விட்டுருங்க, அவர் விடலைன்னா அவர் கண்டுக்கிறாதீங்க. நீங்க இல்ல நான் வந்து விட்டுக்குதான் இல்ல நான் என்ன சொல்றேன்னா நீங்க மற்றவங்களுக்கே சொல்றீங்க, நல்ல மனசுக்கு ஒரு பாராட்டுக்கள். ஒருவேளை இங்க வந்து இங்க எப்பயுமே சொல்றேன், இங்க எல்லா இடத்துலயும் இது இருக்கு, எல்லா இடத்துலயும் ஈகோங்கிறது தான் கொடிய நோய். தெரிஞ்சு இயல்பு இருக்குல்ல, நம்ம யதார்த்தம் இருக்குல்ல. இங்க என்ன யார்கிட்ட ஈகோ? நான் இன்னொன்னு இந்த பிரச்சனை இருக்குல்ல, இப்ப என் மனைவிக்கு எனக்கு ஈகோ இருக்கு. எங்க ஈகோ வர மாதிரி இருந்துச்சுன்னா நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை சொல்லுவேன். எங்க அம்மாவுக்கு எனக்கு ஈகோ இருக்காது, எங்க அண்ணனுக்கு எனக்கு இருக்காது, என் நண்பனுக்கு எனக்கு இருக்காது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவேன், சொல்லி புரிய வைப்பேன். அவன் அதை புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கணும். அவன் சொல்லி புரியலைன்னா அவன் என் நண்பனே கிடையாது. அதுக்காக நீங்க வந்து நீங்க யாரையும் ஹர்ட் பண்ணிடாதீங்க. இல்ல நான் சொல்றேன், நீங்க விக்டிம் தான் தெரியுது. ஆனா நீங்க ஜெனரலா சொல்றது, நீங்க சொல்றது உங்க குறிப்பிட்டு சொல்ல பொதுவாக சொல்றேன், நமக்கான ஒரு இதாக சொல்றேன். யாரும் இங்க கிடையாது. இது இது இதுக்கு இதெல்லாம் கடந்தும் போகணும். இப்போ இங்க வந்து பார்க்கலாம், ஒரு நம்ம இங்கே இந்த ஸ்டேஷன்ல இருந்து மதுரையில் ஏறிருக்கேன், ஏன் போக வேண்டிய நான் டெல்லியில் இறங்கணும்னா இங்கே வழியில் ஒரு ட்ரெயின் இருக்கு, பேசஞ்சர்ஸ் எல்லாம் இறங்கல, அப்படியே பேசினே இருக்கணும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து வி ஆர் ஃபேமிலியாவா இருக்க போறோம், அதோட இருக்குன்னு நினச்சுன்னா கனெக்டிங் தான் இங்கே ஃப்ரெண்ட்ஸு பாண்டிங்கு உங்களுக்கு செட் ஆச்சுன்னா இந்த ஸ்கூல்ல ஃபேர்வெல் டே பிரிஞ்சு போய் 10 வருஷத்துக்கு அப்புறம் சேருவாங்க இல்ல, அப்ப சேரும்போது இந்த பேட்ச் நம்ம எப்படி இருந்தோம், ஒரு பேட்ச் கூட கூத்து போடல, அந்த மாதிரி அப்படி வந்து நிக்கல. ஆனா எல்லா பேட்ச்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸும் ஐயாவோட நினைவு இறந்த அன்னைக்கு வந்து நின்றுச்சு. நான் கண் கலங்கினேன், எங்க ஆசானுக்கா அப்படி நின்றது கண் கலங்கினேன். ஏன்னா படிச்ச பசங்க என் பிள்ளைங்க அப்படி இல்லை, அவங்க வந்து நின்னானுங்கடா அப்படின்னு சொல்லி இந்த ஏரியாவே விட்டு விட்டு நான் வந்து இதுல இந்த முக்கியமான நானும் இருந்தேன், எல்லாரும் இருந்தோம், என் சீனியர் ஆட்கள் சொன்னோம். எல்லாருமே எங்களுடைய ஒரே சிந்தனை என்னன்னா வந்தோம் அந்த இடத்துல அசம்பிள் ஆகணும். ஏன்னா ஒரு பிராமண சாவு பக்கத்து வீட்டு கூட தெரியாது, நல்லா தெரிஞ்சுங்க. சுற்றி திரை ஸ்கிரீனை கட்டிடுவாங்க. நாங்கள் வந்து விடவே இல்லை. எங்கள் இந்த சங்கமம் படம் கிட்டத்தட்ட அந்த படத்துக்கு மாதிரி தான் எங்களுக்கு கனெக்ட் ஆகணும். ஆனால் அது வந்து மிகப்பெரிய இது. ஆனால் அதனால அதுவே ஒரு காரணம் வந்து இருக்குல்ல, நம்ம சினிமாவில் வந்து ஜெயிச்சிட்டோம் எல்லாம் இல்லை. நான் இன்னைக்கு திரும்ப நான் வந்த ஒரே காரணம் அவருக்காக தான் வந்தேன். நாளைக்கு வருவேன், அடுத்து இந்த வரம்பு கரெக்டாக சொல்லிட்டு ஷூட் இருந்ததெல்லாம் வேலை இருந்துச்சுன்னா வந்துடுறேன். ஆனால் இன்னைக்கு முக்கியமான வேலை. ஆனால் அதை நம்ம லேட் ஆயிடுச்சு, நம்ம நாளைக்கு வச்சுக்குவோம், நான் கூட்டு போட்டுருவோம், போய் ஆகணும். ஏன்னா பசங்களெல்லாம் ஓடிட்டோம்னா அப்போ காலையில் பேட்ச் பசங்க வராங்க, பசங்களை வருவாங்க, ரைட்டு பசங்களை எங்க நம்மளால முடிஞ்சு நான் நீ வரேன். ஏன்னா நான் 2 மாதிரியான முடிவாக பண்ணி வந்தேன். வந்து நான் இதே மாதிரி சேரில் உட்காந்து ஆக்டிங் சப்தம் சவுண்டு வாய்ஸ் எடுக்க பார்க்கலாம், அப்படி கிளாஸ் எடுக்க தான் வாங்கலாம்னு வச்சேன். கடைசியில் பேட்ச்சு இது 4 நாளோட முடியுது, 4 நாள் முடியுது, சரி ரைட் ஓகே, ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒன்று வச்சுக்குவோம். நீ ஏன் சர்க்கிளில் என் நண்பர்கள் சர்க்கிளில் கூத்துப்படுறதில் பெருசாக இருக்கிறவன்ட்டு நான் சொல்லுவேன், இன்னைக்கு நம்ம மாதிரி நாளைக்கு நீ போடா, தேங்க்ஸ் மேம், இவ்வளோ வேணும், நாளைக்கு நீ போடா, எல்லாருக்கும் எல்லாருக்கும் அப்படி டீ கொடு, எல்லாரும் ஒரு நிமிஷம். இது எப்போ வந்துச்சு டீ உங்களுக்கு கொடுக்குறது, நீங்க எப்படி எடுத்துக்கோ எடுத்துக்கோ.
இங்கே ஒரு